டேய் இங்க இருக்கான்டா. ஏய் கண்ணா, இந்த மாதிரி ஒரு ட்ரெயின் ரெஸ்டாரண்ட் இருக்கதே எங்களுக்கு தெரியாது. இங்க வந்து எங்களுக்கு தெரியாம நீ ஃபுல் கட் கட்டுறியா? இல்லடா. சரி சரி உட்காரு. வந்துட்டோம், சாப்பிட்டு போறோம். நீ பே பண்றா? சரி. ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ. நல்லா இருக்குலடா இந்த ரெஸ்டாரண்ட், சூப்பரா இருக்குது. ஹை சர்வர் சுந்தரி. What do you want, sir? உன் ஃபோன் நம்பர் தான் வேணும். What? சாரி, ஆர்டர் பண்ணுங்களேன்ப்பா. முட்டை, ஆப்பம், அப்புறம் பாயா. செட் தோசை தலைக்கறி. கொத்து பரோட்டா. எல்லாம் கையேந்தி பவன்லேயே சாப்பிட்டவங்கம்மா, அதான் அப்படி ஆர்டர் பண்ணிட்டோம். இப்போ நான் ஆர்டர் பண்றேன். What's your choice, sir? நான் வந்து நான்வெஜ் ஆர்டர் பண்ண போறேன். நீ எப்போ வெஜ்ஜு தானடா? ஆமாண்டா, இப்போ இவன்லாம் பே பண்ணுறான், அதான் நான்வெஜ்ஜு. அதாவது காஞ்ச சப்பாத்தி மேலே இந்த மீதமான காய்கறிலாம் போட்டு அது மேலே ஏதோ ஒரு பேஸ்ட்டை ஊற்றி வச்சுருப்பாங்க. கிட்டத்தில் போக முடியாது, கெட்ட வாடை வரும். அது கூட பசங்க ஸ்கூட்டர்லேயே வீட்டில் கொண்டாந்து ஹோம் டெலிவரி பண்ணுவாங்க. அது பேர் கூட ஏதோ பீன்னு ஆரம்பிக்குமேடா. பிஸாடா? பிஸ்ஸா தான். ஐ லவ் பிஸ்ஸா. எல்லாரும் கொண்டாந்துரு. ஹாய், நான் ஸ்வீட்டி. I'm Sandhya. பை தி வே, வாட்ஸ் யூ குட் நேம்? என்ன ஜோக்கா? ஏய், ஒரு மாசமா பாக்குறேன். ஒரு பீரியட் இருந்தா இன்னொரு பீரியட் இருக்க மாட்டேங்கிற. நீ ஊருக்கு புதுசுன்னு ஒரு பஸ் ஸ்டாப்ப காமிச்சா நீ நான் ஸ்டாப்பா எல்லா பஸ் ஸ்டாப்லயும் சுத்திக்கிட்டு இருக்க. நீ சைட் அடிக்கணும்னா ஏதாவது ஒரு காலேஜுக்கு போடி. ஏன் நீ எல்லா காலேஜுக்கும் போற? எல்லா கைஸ்க்கும் இங்க மூஞ்சி மறந்து போச்சு. இப்போ நீ தான் டாக் ஆஃப் த காலேஜஸ். டேய், நாங்களும் ரொம்ப நாளா உன்னை நோட் பண்ணிக்கிட்டு தான்டா இருக்கோம். என்ன? மண்டே எத்திராஜ், டியூஸ்டே ஸ்டெல்லா மேரிஸ், வெனஸ்டே குயின் மேரிஸ், Thursday மீனாட்சி, ஃப்ரைடே கலாஷேத்ரா, சாட்டர்டே SIET. இப்படி ஒவ்வொரு லேடிஸ் காலேஜ் வாசல்லையும் நின்று ஜொல்லு விட்டுக்கிட்டு இருக்கிற நீ. ஏய், actually சண்டே ஒரு நாளாவது ஃப்ரீ விடுவேன்னு பார்த்தாக்க அன்னைக்கு அயோத்தி குப்பத்துல போய் எதையோ ஒன்று அம்போன்னு தேடிட்டு இருக்காமா இவன். யாரடா தேடிட்டு இருக்க? அட விடு ரேஷ்மா, நான் சாதாரணமா ஆமீர் கான், சட்டையை கட்டினா சல்மான் கான்ரா. அதான் எனக்கே ஒன்றும் மடங்க மாட்டேங்குது. நீ ஏன்டா அலையிற? டேய், நான் ஒரு பொண்ணு தேடிட்டு இருக்கேன்டா. யாரா அந்த பொண்ணு? நான் மும்பைல இருந்து ட்ரெயின்ல வரும்போது ஒரு பொண்ணு பார்த்தேன்டா. எவனோ ஒரு பொறுக்கி சைட் அடிக்கிறான்னு நான் பேசலன்னு அவனும் பேசல. ஒயிட் ரோஸ் இல்லையா? எனக்கு ரெட் ரோஸ் தாங்க ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஒயிட் ரோஸ் தான் பிடிக்கும். கிரவுட் பிரிச்சிருச்சு. ஏன்டா அன்னைக்கு நீ ரயில்வே ஸ்டேஷன் போனியா? இல்லையே. அப்புறம் எப்படி அவ்வளவு பெரிய கிரவுட் அங்க வந்திருக்கும்? இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்பட்ட மாதிரி இங்க வந்து தேடிட்டு இருக்கியே. யோ பிஸா சார். இங்க ரூம் சர்வீஸ்லாம் இருக்கா? இருக்கு சார். ஷட் அப். இன்றா எலிஃபண்ட். சர்ரா, உன் பிரச்சனைக்கே வர்றேன். அந்த பொண்ணை பத்தின ஃபுல் டீடைல்ஸ் என்கிட்ட கூட, நான் அவளை கண்டுபிடிக்கிறேன். அவ பேர் என்ன? தெரியாது. வயசு? தெரியாது. எந்த காலேஜில் படிக்கிறா? தெரியாது. ஏய், அவ அட்ரஸ் ஏதாவது கொடுறா. தெரியாதுடா. இங்க இருந்து பார்த்தா திருப்பதி தெரியுமா? தெரியாது. இது ஒண்ணுக்கு தாண்டா கரெக்டா ஆன்சர் பண்ணிருக்கிறேன். இப்படி சொன்னா எப்படி அந்த பொண்ணை கண்டுபிடிக்கிறது? ச்சே, நீயும் உன் லவ்வும். அங்க பாடுற ஒரு லவ்ஸ. ஒருத்தர் வாந்தி எடுக்கிறத இன்னொருத்தர் பிடிக்கிற ஸ்டைல்ல உட்கார்ந்துருக்காங்க. இப்ப அவன் பேண்ட்டை கழட்டினா அவனுக்கு தெரியாது, அவ ஷர்ட்டை கழட்டினா அவளுக்கு தெரியாது. அந்த மாதிரி லவ் லைஃபை என்ஜாய் பண்றதை விட்டுட்டு ஏன்டா இப்படி கனவுல இருக்கிற? ஏதோ ட்ரெயின்ல பார்த்தானா அதுக்காக ட்ரெயின் ரெஸ்டாரண்ட்ல வந்து உட்கார்ந்துருக்கான். அப்ப முதல்ல ட்ரெயின் ட்ராக்ல வச்சு பார்த்தீங்கன்னா போய் ட்ராக் நடுவுல உட்காந்துக்குவியா? ஏன் இப்படி டைமை வேஸ்ட் பண்ற? ஏய், உங்களுக்கு வேணா எல்லாம் முட்டாள்தனமா தெரியலாம். ஆனா என்னைக்காவது ஒரு நாள் நாங்க கண்டிப்பா சந்திக்க தான் போறோம். அந்த டேபிள்ல இருக்கிற லவ்வர்ஸ் மாதிரி நாங்களும் சந்தோஷமா இருக்க தான் போறோம். எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். எங்கடி அவசரமா போறா? லாய்லா காலேஜ் விடுற டைம் ஆயிடுச்சுல, அங்க போற. லைலா இல்லடி, பச்சை பாஸ். காதலுக்கு நான் தான் ஆஞ்சநேயர். நானும் ஹெல்ப் பண்றேன்டா. ஒண்ணும் இல்ல மேடம், நீங்க போங்க. டேய், நீ ரொம்ப லக்கிடா. பாத்தியாடா, தேவர் பிலிம்ஸ்ல வர்ற மாதிரி உன் லவ்வுக்கு ஒரு குரங்கும் ஒரு யானையும் ஹெல்ப் பண்றீங்க. இப்படி நீ சிரிச்சுக்கிட்டே இரு, அது எங்களுக்கு போதும். எப்படியாவது அந்த பொண்ணை கண்டுபிடிச்சிடலாம். ஓசியில வாங்கி கொடுத்தா ஏன் சொல்ல மாட்டேன். இங்க இருக்கீங்களா? ஓ காட். தாரி மறுபடியும் ட்ரெஸ் சேஞ்சா? போன்ல ஏதோ தமாஷா சொன்னீங்கன்னு பார்த்தேன். நிஜமாவே நிமிஷத்துக்கு நிமிஷம் மாத்துறீங்க? இல்லை, அவினாஷி மாமா அவரு வினாடிக்கு வினாடி கூட ட்ரெஸ் பார்த்துவாரு. எங்களுக்கு ஒரு முக்கியமான பிசினஸ் இருக்கு, அங்க பீம் பாய் காத்துட்டு இருப்பாரு. பீம் பாய் அவ்வளவுதான். பீம் பாய் வாங்க சார். இது அவரை கொஞ்சம் விடுறீங்களா? நான் ஏன் விடணும்? வேண்டியது இல்லையே. வாங்க. இருங்க, எங்க போறீங்க என்ன விட்டுட்டு? ஐயோ, இதெல்லாம் சொல்லல எனக்கு. அவரோட
நான் உங்களை கெஞ்சிக்கிட்டு இருக்கிறேன். அவன் எங்க போயிட்டு போறாரு சொல்லுங்க. அங்க பிசினஸ் போயிடும். கொஞ்சம் வரீங்களா? வாங்க நீங்க செத்து கூடிய இருங்க, மூச்சுக்கு ஒரு முத்தமா போச்சு. 10,000 கொடுத்துட்டு இதெல்லாம் வரியா? வாடி பாட்டி. என்ன கண்டா விடாது. கண்ட நாய காணா மாதிரி இந்த நேரம் பார்த்து பீம்பாய காணாமே. பீம்பாய் 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 அது 2 தான் இல்லையோ. பீம்பாய் பீம்பாய் அந்த லாக்கர்ல இருந்து 6 லட்சம். அங்க அங்க வாட வாங்க. ஐயோ அப்பா இன்னும் கொஞ்ச நேரம் தான் I'll be along with you. அப்புறம் நான் போயிடுவேன். சரி போ. Please dear. அவினாஷி மாமா இந்த பொண்ணு ரொம்ப சல்லியம். அவினாசியா? இதுக்கெல்லாம் கூட அவர்தான் பியவா? நாட்டி. மாமா ராமேஸ்வரா என்ன? ராமேஸ்வரா ஏன்? ஐயோ மாட்டி, அதெல்லாம் எடுக்காண்டாம். எடுத்துட்டாலும் என்ன? ஒரு இடமும் இல்லை. என்ன இடமோ நீ போய் ஒரு ஓரமா உட்காந்துக்கோ. நான் போய் காமேஸ்வரனை கூட்டிட்டு வரேன். மாமா நோ. ஆவ் ஆவ் ஆவ். பெட்ரூம். ஆமா அதுக்கு தான் இப்படி ஓடி வந்தீங்களா? இல்லை. ஓ இன்னைக்கு என்னாச்சு? வாட்ஸ் தி ப்ராப்ளம்? நேக்கா ப்ராப்ளமா? நேக்கு தான் ஃபர்ஸ்ட் நைட் நடக்கலை. அவ்வளவு தூரம் போயிட்டீங்களா? மதன், கிணத்து தனியா ஆத்து வெள்ளமா அடிச்சிட்டு போகுது. என்ன அவசரம்? நான் என்னையும் உங்ககிட்ட தந்தாச்சு. இதுக்கு மேல என்ன வேணும்? What do you want? Tell me. திருப்பு திருப்பிட்டேன். போதுமா? What else? You want? Come on, take me. என்ன டேக் மீனா பட்சணமா நீ எடுத்துக்கிறதுக்கு? என்னாச்சு? தமிழ்ல பேசுறீங்க, மலையாளத்துல பேசுறீங்க, இங்கிலீஷ்ல பேசுறீங்க. எனக்கு ஒண்ணுமே புரியலையே. Now I got it. இப்ப எனக்கு புரிஞ்சு போச்சு. இது குடுக்கலன்னு தானே கோவம். Take it. Take it. Take it. அடி பழைய அரிசி. Free house. 3 மணி நேரம் இதுக்காக கஷ்டப்பட்டேன் தெரியுமா? யோ, உன் விளையாட்டுக்கு ஒரு எல்லையே இல்லையா? ஐயோ, കരണ്ട് കേട്ടാ ഇല്ല பொண்டாட்டி கரைஞ்சா நீக்கு தாங்காது கேட்டா. எங்காத்துல எனக்கு அம்மா கிடையாது, அக்கா கிடையாது. நான் வேற ஒரு பொம்மநாட்டி ஏறெடுத்து பார்த்ததும் கிடையாது கேட்டியா. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் எங்க அப்பா வரது கூட்டி சமாளிக்கட்டு புகை திருப்பு. இப்ப நீ ஐயோ என்னது மறுபடியும் அதே சொல்லின்னு இருக்கேன். போறோன்னு நன்னா பேர் வச்சான் உங்க அப்பன் காமேஸ்வரன் காமந்தகரா. இல்லை பாட்டி. உங்களுக்கு பாட்டி இருக்கிறதா சொல்லவே இல்லையே. அம்மா இருந்தா பாட்டி இருப்பாள். போடி. யார் இவங்க பெட்ரூம்குள்ள இன்டீசென்ட்டா? நீ பெரிய டீசன்ட். போடி. நான் எதுக்கு போணும்? Why the hell should I go? மதன் கொஞ்சம் சொல்லுங்க. அவன் பேச மாட்டான். ஹலோ, அவர் என் வருங்கால கணவர். நான் கடந்த கால பாட்டியாக்கும். நாளைக்கு வந்து மதனை பாரு, அப்ப மனசுலாவும். Now look here, madam. மாடமாது கூடமாது. போடி. ஐயோ வாடா. மதன்! நான் வேற பொம்மநாட்டி ஏறெடுத்து பார்த்ததில்லை. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் அப்பா வரது குட்டி சமைக்கட்டு புகை. இப்ப நீ நான் ஏகபத்தினி விருதனாக்கும் கேட்டியா. உண்மையிலே சத்தியமா சொல்றேன், இந்த அடுப்பு மேலையா. மதன், என்னது? What are you doing? நான் சொன்னேன் இல்லையோ, இவதான் அந்த ஷாலினி. எதிரிலே இன்னொருத்தி கட்டிக்கிட்டு. உன்னதில்ல நெடி, நடுரோட்ல கூட கட்டிப்பேன். நீ உரிமை இருக்கு. நீங்க ஏன் பயப்படுற? கட்டிங்கோ. அப்போ நீங்க என் கூட பேசினது பழகினது. ஷாலினி கொஞ்சம் இப்படி வாமா. சார், என்ன சார் அக்கிரமோ? நீங்க கொஞ்சம் சொல்லுங்க சார். மதன், இத பாருமா, பணக்காரனா சமயக்காரி வேலைக்காரடி செட்டப் எல்லாம் இருக்கும். இதுக்கெல்லாம் போய் அழுதுகிட்டு நீ போயிட்டு அப்புறமா வாமா.
எல்லாத்துக்கும் இன்னைக்கு ஒரு முடிவு கட்டுறேன். டேய் காமேஸ்வரா, பீம எழுந்திருப்பான் வாடா. இன்னும் என்ன காமேஸ்வரன் பாக்கி 5000 கழுவை ஏய் கிழவி, வேலையே இன்னும் முழுசா முடியல. வாடா. 3/4 வாசி முடிஞ்சு போச்சு. இன்னும் என்ன மீதி? பணத்தை குடுறா. இந்த டைய விடு, குடுறா பணத்தை. டைய விடு. தாடா. கையை விடு. போறேன். I will bring the police. ஆ, கிழவி கை விடுறி. நீங்க யாரு? சும்மா விடுறேனா பாரு. நமஸ்காரம், நானும் குக்குதான். வாங்கோ. பெங்களூர் விட்டே போயிடலாம். நீங்க சைவமா மிலிட்டரியா? ரெண்டும். நான் சைவம். பாலக்காட்டு மணியேறு தெரியுமா? போதும் பிறந்தாத்து பெருமை. வரேலா. வரேன் சார். இருங்க ஐயாவை பாக்கட்டும். அப்பாயின்மெண்ட் இருக்கா? அப்பாயின்மெண்ட் ஆகுது, ஐயாயின்மெண்ட் ஆகுது. ஐயா இருக்காரா? இருக்கார். நீங்க யாரு? நாங்க யாரா? போய் கங்காபாய் சக்குபாய் வந்திருக்காங்கன்னு சொல்லு. அவர் வரல, நடக்கிறதே வேற. இது யார் தெரியுமா? சக்குபாய், மதனோட லவர். வாட்? நீ மதனோட லவ்வரா? பின்ன இல்லங்கறியா? சொல்லிடுவியா நீ? சக்கு చూపించు. எது? மோதிரம். சுடு. உன்கிட்ட எதுக்காக காட்டணும்? நீ யாரு? 5 நிமிஷம் முன்னாடி வரைக்கும் நானும் மதனோட லவ்வரா தான் இருந்தேன். എന്റെ അമ്മേ, ചോട്ടാനക്കര ഭഗവതി സത്യമായി ചൊല്ലേൻ എനിക്ക് വേറെ ആരും പരിചയമില്ല. അവ വന്നിട്ട് ஐயோ, நான் சொல்ல வேண்டியது நீங்க சொல்றா? ஆராக்கும் இது? என்ன கேட்டா? நீங்க சொல்லுங்க. என்னங்க மோதிரம் போட்டீங்க, பாட்டெல்லாம் பாடுனீங்க, இப்ப யாருன்னு கேக்குறீங்களே? ஐயோ, நீங்க அவன் ஆளாளுக்கு கட்டிண்டா அப்படியே. அதானே, ஆராக்கும் நீ? கேப்பியே சிவராத்திரி தூக்கமேது ஹோய். இப்படி சாய வச்சு பாடுனல்ல சக்குபாய். எனக்கு சக்குபாயெல்லாம் தெரியாது. பீம் பாய் தெரியும். காணா படமா வச்சிருக்கேன் சார். ஒரு வாட்டி செக் பண்ணிடுங்க. நீங்களும் கேக்குறீங்களா? என்ன? பீம் பாய் அந்த லாக்கர்ல இருந்து 6 லட்சத்தை எடுத்து இந்த அவினாஷியோட முகத்தை சொல்லப்படாங்கிறீங்களா? ஊரு குருத்தி வச்சுட்டு இருக்கேன். இதுக்குதான் பெங்களூர் வரணும் அலைஞ்சு. நானும் அலைஞ்சது, உங்க பாட்டியாக்கும் அலைஞ்சது. உங்களை தொட்டு தொட்டு பேசுறாளே யார் இவ? இது என் பொண்டாட்டி. என்னது? நான் மதன் இல்லை, காமேஸ்வரன் ஆக்கும். அப்ப நீ மதனோல ராஜுவல? உங்ககிட்ட ராஜு நானா? எங்க கிட்ட மதன், உங்ககிட்ட காமேஸ்வரன். பெரிய மதனராஜ காமேஸ்வரன். உன்னை விடு. என் மதம் இல்ல, காமேஸ்வரன். போதுமா? தேங்க்யூ சார். பொறுமா கேட்டலாம். வா திருப்பு, வாங்க மட்டும் போலாம். நில்லு. மரியாதையா என் பொண்ணுக்கு ஒரு வழி சொல்லிட்டு அப்புறமா போ. எல்லாருக்கும் பாசல் தான் படி. இந்த பரத்வாஜ் விளையாட்டு நம்ம பொம்னாட்டி இருந்து நீங்க புள்ளி பண்ண முடியாதுடா. பொம்னாட்டி நான் அடக்கு. கிளவி. ஐயோ, ஜோனோ ஆன்சர். என்னடி தோக்கெடுத்து அரட்றாய்? தூக்கிட்டேன். இதுக்குதான் நான் அப்பவே சொன்னேன் வேண்டாம் வேண்டாம். என் ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு எடுத்து கூட்டி விடுறதா ஏதாவது ஆயிடுத்துனா? பயந்துக்காத, ஒண்ணும் ஆகாது. என்ன ஆகுது? தோக்குல குண்டு இருக்காக்கும். அப்பயே சுட்டாடே. 2 குழா இருக்காக்கும். ஐயோ, ரொம்ப பேசாதீங்க. பாப்பாவுக்கும் இந்த அமைக்கிற போகுது. மரியாதை எல்லாரும் போங்க. சாரி பேப்ஸ். யாரு இவன்? டெர்மினேட்டர் அர்னால்ட் மாதிரி அசத்துறான். ஹாய் ஹேண்ட்ஸம். ஹாய். That was great. Will you date me? Are you Reza? காலேஜுக்கு புதுசா? Which major are you? நான் யாருக்கு தெரிஞ்சுக்கணுமா? ஏய், இவன் நம்ம காலேஜ் பியூன் கப்பல்டி. ச்சே, இவனை போய் சொல்லிவிட்டு நம்ம டைமை வேஸ்ட் பண்ணிட்டோம்டி. டியர் யூத்ஸ், இந்த மாதிரி கும்பலை நம்பாதீங்க. இதுங்க மனச பார்க்காதுங்க, பர்ஸ பாக்குங்க. காதல பார்க்க மாட்டாங்க, ஆனா கார் இருக்கான்னு பாப்பாங்க. வேலண்டைன் கார்டு கொடுத்தா வாங்க மாட்டாங்க, ஆனா கிரெடிட் கார்டை காட்டினா போதும் பின்னாடியே ஓடி வருவாங்க. போட்டிருக்குது காக்கி சட்டை. இல்ல வேற திமிர பாத்தீங்களாடி? ஹை ஃபிகர்ஸ். காக்கி சட்டைனா உங்களுக்கு அவ்வளவு கேவலமா போச்சா? ஒரு காக்கி சட்டை தான் சூப்பர் ஸ்டார் ஆச்சு. அதே மாதிரி காக்கி சட்டை போட்ட இந்த பியூனும் ஒரு நாள் பிரைம் மினிஸ்டர் ஆகலாம். ஆவடா ஆவ. ஏன் ஆக மாட்டேன்? அமெரிக்கன் பிரசிடண்டா கூட ஆவ நீ. யார் நீங்க? உங்க 2 பேரும் எங்கேயோ பாத்துருக்கேனே. ஏன் கேட்க மாட்டேன்?
நந்தனா சிக்னல்ல வச்சு இந்த பைக் ஏன்டா திருடிட்டு வந்த? அது பக்கத்துல தேடி பார்த்தேன், யாருமே இல்ல. அவசரத்துக்காக பைக் எடுத்துட்டு வந்தேன். நாங்க சைடுல கலெக்ஷன்ல பிஸியா இருந்தேன்டா. பைக் ஏன் எடுத்துட்டு வந்த? அனாவசியமா கத்தாதீங்க. அவசரமா வர சொல்லி அம்மா கிட்ட இருந்து போன் வந்துச்சு, அதான் வண்டி எடுத்தேன். அம்மாவா? சாரி சார், இது ஏன் முதல்லயே சொல்லல? நீ இப்பதானே கேக்குற? சார் அம்மா கிட்ட சொல்லி எனக்கு ப்ரமோஷனுக்கு ஏற்பாடு பண்ணுங்க சார். என்னது, அவருக்கு லூஸ் மோஷனா? இல்ல சார், அவர் ப்ரமோஷனுக்கு ரெக்கமெண்ட் பண்ண சொல்லி. பார்க்கலாம். சார் அம்மா இப்ப எங்க சார் இருக்காங்க? கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்ல உடுப்பி ஹோட்டல்ல இருக்காங்க. உடுப்பி ஹோட்டல்ல அம்மா என்ன சார் செய்றாங்க? இட்லியும் கார சட்னியும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. கார சட்னியா? நீங்க எந்த அம்மாவை சொல்றீங்க? நான் என்ன பெத்த அம்மா மிஸ்ஸஸ் கல்யாணிய சொன்னேன். புடியா அவன. சார் நானே வந்து சரண்டர் ஆயிடுறேன். ஹலோ, இத பாருங்க, நம்ம 2-3 வாட்டி மீட் பண்ணிட்டோம். உங்க பேர் நான் கேட்கல, என் பேரை நீங்க கேட்கல. ஒருத்தர் தெரியணும்னா பேர் தெரிஞ்சிருக்கணும். உங்க பேர் என்ன நீங்க சொல்லிடுங்க, என் பேர் என்ன நான் சொல்லிடுறேன். உங்க பேர் எனக்கு எதுக்கு சார்? சரி வேணாம், உங்க பேரையாவது சொல்லுங்க. ஏன்னா இந்த ஏய் சு பொம்பளை மஞ்சள் ட்ரெஸ் கூலிங் கிளாஸ் அப்படிலாம் கூட்டா நல்லா இருக்காதுங்க. அதனால வந்துட்டு பேர் சொல்லிடுங்க. ஓகே. இருக்கு நான் சொல்றேன். விசாலமான உங்க கண்ணை பார்த்தா உங்க பேர் விசாலம் இல்லையா? சரி, ஈன்னு பல்ல காட்டுங்க. ஆஹா, முத்து போன்ற பல்வரிசை. உங்க பேரு முத்துப்பள்ளி. என்ன பள்ளி தேடலாம் வருது? முத்தம்மா, உங்க முகம் அப்படியே தாமரைப்பூ மாதிரி அழகா இருக்கிறதுனால உங்க பேர் தாமரை கனி. சாரி, அது ஆம்பளை பேருங்க. உடம்பெல்லாம் அழகு கொட்டி கிடக்கிறதுனால உங்க பேர் ஊர்வசி. ரம்பை திலோத்தமே அந்த ஃபேமிலியில ஏதாவது? அங்கமுத்து, தமிழரசி, அழகி. கொஞ்சம் இருங்க. இலக்கண இலக்கிய புராண சரித்திர பேரா இன்னைக்கு பூரா சொல்லிட்டே இருப்பீங்க. விட்டா ஸ்வீட் பேரா சொல்றேன். லட்டு, ஜிலேபி, ஜாங்கிரி, கமர்கட். என் பேரு LKA மலம். அந்த இனிஷியல் சரியா கேட்டுச்சு. அந்த பேரு தான் எப்படி? LKA மலம். இங்க சமயக்கட்டுல இருக்கேப்பா. வா. என்ன பேரை கேட்டுட்டியா? என்ன பேரு? என்னப்பா, புருஷன் பேரை பொண்டாட்டி சொல்லக்கூடாது. உனக்கு என்ன ஆம்பளை? ஏன் நினைக்கிற? என்ன பேரு? இல்ல அப்ப வேணாம். ஏன் 4 நட்சத்திரம் பார்க்கணுமா? இல்ல அது, ஐயோ, அது சாப்பிடும்போது சொல்லக்கூடாது. நீ சாப்பிடும்போது சொல்லக்கூடாதா? என்ன விக்கலா? அது வருமே சாப்பிடும்போது. பாப்பா, கண்டக்டர் மாதிரி ஒரு பேக். ஒரு கம்பெனிக்கு வேலை தேடி வரவன் இப்படியா ட்ரெஸ் பண்ணிட்டு வருவா? கெட் அவுட். மேடம், வெளியே அமைச்சிடாதீங்க. நான் ஒரு பெரிய மனுஷனோட ரெக்கமெண்டேஷன்ல வந்திருக்கேன். நீங்க வேகத்தை பார்த்திருக்கீங்க, அவங்க பொறுமையா பார்த்திருக்காங்க. வேணும்னா அவங்க கிட்ட நீங்க என்னை பத்தி கேட்டு அதுக்கப்புறம் எனக்கு வேலை கொடுங்க. இதாங்க உங்க கார்டு. ரொம்ப பெரிய மனுஷருங்க. கெட் அவுட். விஸ்வநாதா, என்னது? காலு. போனியா? போனேன். பாத்தியா? பார்த்தேன். கேட்டியா? கேட்டேன். கிடைச்சுதா? இன்னும் கொஞ்சம் தான் இருந்தா செமத்தியா கிடைச்சிருக்கும். என்னையா சொல்ற? என்ன சொல்றேன்னா, அவ்வளவு பெரிய ஃபேக்டரிக்கு தம்மா துண்டு கார்டு கொடுத்து இது கொண்டு போய் காமி வேலை கொடுத்துருவாங்க நீ சொல்லி நான் போனேன் இல்ல. நம்மள கோடம்பாக்கம் சிறப்பாலே அடிச்சுக்கணும் ஐயா. அங்க என்னாச்சு? அந்த கார்டு குப்பை தொட்டி போய் சேர்ந்தாச்சு. என்னது? போயா, நான் உனக்கு கொடுத்த லெட்டர் காமிச்சிருந்தா அதுக்கு ஒரு மரியாதை இருந்திருக்கும், எனக்கு வேலை கிடைச்சிருக்கும். நீ கொடுத்த தம்மான் துண்டு கார்டை காமிச்ச உடனே தூண் காரி துப்பி வெளியே அமிச்சிட்டாங்க. என்ன நடந்தது? உனக்கு என்ன நடந்தது நான் சொல்றேன். குமாஸ்தா வேலையில இருந்து ரிட்டையர்ட் ஆன உண்மையில பரிதாபப்பட்டு உங்க முதலாளி அவங்க கார்லயே உன்னை அனுப்பி வைக்க, உங்க முதலாளி எதிரிங்க முதலாளிக்கு தான் கார்ல வராங்க நினைச்சு உண்மையில தாக்க, அந்த நேரத்துல நான் வந்து உன்னை காக்க, அங்கிருந்து கொண்டு வந்து இந்த ஆஸ்பத்திரியில சேர்க்க, நீ தம்மான் துண்டு கார்டு என்கிட்ட கொடுக்க, அதை நான் கொண்டு போய் அவங்க கிட்ட காமிக்க, அவங்க அங்கிருந்து அனுப்பி வைக்க, நான் இங்க வந்து முன்னால நிக்க. இத பாரு, இதெல்லாம் வேண்டாம்.
இப்ப இந்த ஆஸ்பத்திரி பில் கட்டுறதுக்கு உங்ககிட்ட பணம் இருக்கா இல்ல அதையும் என் தலையில கட்டிடுறியா? அந்த கம்பெனிக்கே நான் தான் முதலாளி. ஐயோ 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 அகிலாண்டேஸ்வரி அல்லா ஜீசஸ், நான் உன் தலைக்கு வெளியே தான் அடிபட்டுக்கு நினைச்சிட்டு இருந்தேன், தலைக்குள்ள அடிபட்டுக்கு நினைக்கலப்பா நான். Shut up! நீ என் மகளை இதுக்கு முன்னாடி எங்கேயாவது பாத்திருக்கியா? பாத்திருக்கேன். எங்க? ஒரு தகவல் இல்ல. அதுக்கு மேல என்ன நடந்தது நான் சொல்லட்டுமா? என் மக அநீதியா நடக்க அதை நீ எதிர்க்க, அவ இந்த இடத்தை விட்டு போக, நான் உங்ககிட்ட விசிட்டிங் கார்டை கொடுக்க, அதை எடுத்துக்கிட்டு அவளைத்தான் பார்க்க போறோன்னு தெரியாம நீ அங்க போய் நிக்க, அவ உன்னை துரத்தி அடிக்க, நீங்க வந்து நிக்க, நான் உங்ககிட்ட நிலைமைய விளக்க, காக்க காக்க கனகவேல் காக்க, நோக்க நோக்க நொடியில் நோக்க, கந்த சஷ்டி கவசம் சொல்லு, கண்டிப்பா நாளைக்கு காலையில வேலை கிடைக்கும். அப்பா சார், நீங்க ரொம்ப பெரிய ஆளு, நிச்சயமா வேலை கிடைக்கல சார். நீ தைரியமா மறுபடியும் நாளைக்கு ஆபீஸ்க்கு போ, உனக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் டைப் அடிச்சு ரெடியா இருக்கும். பால் தமிழ் பால் என்ற நினைப்பால் வந்த மலை பால், பால் கழுதை பால். ஐயா வணக்கம். நில்றா, இது என்னடா இது கோலா? எருமாட்டுக்கு சுண்ணாம்பு அடிச்ச மாதிரி உடம்பெல்லாம் வெள்ளையா இருக்கு, மூஞ்சி மட்டும் தார டப்பா மாதிரி இருக்கு. சார் கொஞ்சம் ஜாக்கிரதை பேசுங்க. நான் ஒரு தேசியவாதி, அதனாலதான் அப்படி போறேன். ஊருக்குள்ள கொடி ஏத்துறாங்கல்ல. கொடியா? ஓ அந்த கொடியா? கொடியா ஏத்துற இடத்துல ஒரு குள்ளர் இருக்கு, என்னடா வேலை? அங்க மிட்டாய் கொடுப்பாங்களே. முட்டாயா? சார் ஏன் சார் கேவலப்படுத்துறீங்க? இந்த நாட்டை கேவலப்படுத்துறது நீங்களா நானாடா? ஏதோ முதல்ல சுதந்திரம் வாங்கின அன்னைக்கு கொடி ஏத்தி முட்டாய் கொடுத்தாங்க, வாங்கி தின்னீங்க, ஓகே. அதுக்கப்புறம் வருஷா வருஷம் அவங்களும் முட்டாய் கொடுத்துட்டே இருக்கிறாங்க, நீங்களும் வாங்கி தின்னுட்டே இருக்கிறீங்க. பாத்துக்கவே மாட்டீங்களா? ஒரு ஜிலேபி மைசூர் பாக்கு ரேஞ்சுக்காவது நாட்டை வளர்த்துடுங்கப்பா. நாங்க என்ன திங்க மாட்டேன் சொன்னோம், அவங்க கொடுத்தா தானே. டேய், நம்ம பாட்ட முப்பாட்ட வெள்ளக்காரன் கொடியை இறக்கிட்டு நம்ம கொடியை ஏத்துறதுக்கு உசிரியே கொடுத்தாங்க. நீங்க என்னடானா தம்மா துண்டு முட்டாய்க்கு தெரு தெருவா லோலோன்னு அலையறீங்க. திருந்துங்கடா டேய். ஐயா இவ்வளவு நாளா மூடி கிடந்த அறிவு கண்ண நீங்க திறந்துட்டீங்கயா. உன் கண்ணனை துருப்பிடிச்ச இரும்பு பெட்டியா பீரோவா நான் திறக்கிறதுக்கு? இப்ப இருந்து இந்த நிமிஷத்துல இருந்து எனக்கு தேசிய உணர்வு வந்துருச்சியா. இப்போ ஒரு நிமிஷத்துல நீ மனுஷனே இல்ல தெரியுமா? அதை விடுங்கய்யா, என் உடம்பு துடிக்குதுயா. இந்த தேசத்துக்காக, இந்த நாட்டுக்காக நான் ஏதாவது ஒண்ணு செய்யணுமையா. ஒன்னே ஒண்ணு நீ செய்யலாம். சொல்லுங்கய்யா. இந்த நாட்டை விட்டே ஓடி போய். என்னங்கய்யா? அதான் நீ நாட்டுக்கு செய்யற நன்மை, நாட்டு மக்களுக்கு செய்யற நன்மை, நாட்டு ஜனங்களை பிடிச்சிருந்த தரித்திரமே ஓடி போச்சுன்னு நினைப்பாங்க. நான் மிட்டாய் வேண்டி வந்து பேசிக்கிறேன். டேய், அங்க முட்டாய் கொடுக்க மாட்டாங்க, அது கோவில் திருவிழாவுக்கு காப்பு கட்டுக்கு ஏத்துற கொடி, விபூதி தான் கொடுப்பாங்க. உடம்பெல்லாம் வாங்கி பூச்சிட்டு வா. டீம் ஃபைனல் வரைக்கும் எதிர்பார்க்கல, ஜெயிப்பாங்களோன்னு டவுட்டா இருக்கு, ஒரே டென்ஷனா இருக்கு. அதுக்கே நீ டென்ஷன் ஆகி நிக்கிற? உட்காரு. நான் உட்கார்ந்தா இருக்கேன். உட்கார்ந்து இருக்கும் போதே இந்த உயரமா? எங்க கொஞ்சம் நில்லு. ஆஹா, நட்டு வச்ச கம்பம் மாதிரி நிக்கிறியே, எவனாவது கொடியை ஏத்திர போனா. உட்காரு சார். என்ன சார் இது, தார்ட்டின் சுண்ணாம்புல விழுந்த மாதிரி? டேய், இது ஸ்போர்ட்ஸ் டேஸ்ரா. 1973ல ஸ்டேட்டுக்கு ஆனவன். என்னது சேட்டு வீட்ல விளையாண்டீங்களா? எங்க அதுக்கப்புறம் துவைக்கவே இல்லையா? குட் மார்னிங் சார். யாரா நீங்க எல்லாம் கும்பலா வந்திருக்கீங்க? பப்ளு ஃப்ரெண்ட்ஸ். அது சைஸ பார்த்தாலே தெரியுது. நாங்கெல்லாம் சின்ன வயசுல இருந்து ஒண்ணா உட்கார்ந்து ஒரே தட்டுல சாப்பிட்டு வளர்ந்தவங்க. ஒரே தட்டா? அந்த தட்டை நான் பார்க்கணும்டா. எதுக்கு? இல்ல உள்ள உட்கார்ந்து சாப்பிட்டீங்களா வெளிய உட்கார்ந்து சாப்பிட்டீங்களான்னு பார்க்கத்தான். நைஸ் ஜோக். என்னடா உன் ஆள் ஏன் தொடையில கை வைக்குது? பாத்துடா, மேட்ச் முடிய முன்னாடி மாறிட போகுது. Come on boys, come on, come on. Best of luck, the cup is ours. Hey, positive. Kanti, commander side. Hey. Hey. Pudo. Sidan. இதுக்கு தான் நெட்ட முன்னாடி கட்டுங்கடானா போஸ்டுக்கு பின்னாடி கூட கட்டி வச்சிருக்காங்க. சாரி ஸ்டேட் பிளேயர். ஜஸ்ட் மிஸ் தான் அம்மால பட்டிருக்கோம். இப்போ பணம் பாறா. ஹேய் டேய் ஸ்ரீதர், அவன்கிட்ட எதுக்குடா? வாடா. ஏன்டி போகணும்ன்ற? நம்ம சிம்பு டீம் பிடிக்கலையா? நம்ம டீமும் பிடிக்கல, அந்த பிளேயர்ஸும் பிடிக்கல. ஆனா கிரிக்கெட் ஸ்டேடியம் இன்சிடென்ட்க்கு அப்புறம் கிரௌட பார்த்தாலே பயமா இருக்கு. வெளியில போர் அடிக்குதுன்னு உன் விளையாடுறத பார்க்க வந்தா மேட்ச் கூட போர் அடிக்குது. என்ன செய்யறது, நம்ம ரேஞ்சில சைட் அடிக்க பசங்க கூட இல்ல. ஏய் வாடி போலாம்.
ஏய் எப்போ நீங்க டாவடிக்கிறதுக்கு கம்பைன் ஸ்டடீஸ்னு போய் சொல்லி நான் தான் உங்க அம்மா கிட்ட பெர்மிஷன் வாங்கணும். எங்கடி போறீங்க? உங்க ஆளை என்னமோ நினைச்சேன், நல்லா போடுறாண்டி. அவனுக்கு ரொம்ப பிடிக்குமா? ஆமா, எப்பவுமே விட மாட்டா. விளையாட்டுல அவன் கில்லாடிடி. சென்டர் ஃபார்வர்ட் பாசிங் மிஸ்டேக் ஆச்சு. and Chimbu front forward cover பண்ணிக்கோ. ஓகே, சென்டர் ஃபார்வர்ட் half ground. நான் செகண்ட் ஃபார்வர்ட் No, two Sham only left forward. ஷாம் ஓகே. Best of luck guys. All the best. ஹே கபில், நம்ம டீம் தான் ஜெயிக்க போகுது. பெட் 100 ரூபாய். என்ன சார் பெட்டுங்கறா 100 ரூபாங்கறா? ரொம்ப சீப்பா இருக்கா? சீ, ஆடத்த பாறா. பாஸ் பண்ணு. சிப்புட்டி. கோலாடா போடுறீங்க. ஏய் சிப்பு, என்னாச்சுடா? Are you okay? Hey, what's this? என்னடா? டாங். என்ன? பண்ணது நீ என்னையா? ஏய், விடுடா என்ன? ஏய், அவனை கிரவுண்ட் விட்டு வெளிய போக மாட்டடா. அப்படியே விடுடா. என் மேலே கை வச்சிட்டான். விடுங்க. Hello, get back. Leave him. Leave him. அவன் சட்டை விடு. I am warning you. ஏன் தப்பு இல்ல சார். இல்ல நான் சொல்றத கேளுங்க. Don't shout. இங்க பாருங்க. Just she issues. You get it? அவன் இங்க பிளேயர் இன்ஜூர் பண்ணிருக்கான். Go and see. கிளம்புடா. What did I do? ச்சே. Damn it. கவலைப்படாத, ஒன்னும் ஆகாது. மேட்ச் முடிஞ்ச உடனே உன் ஆளை பார்த்துட்டு போலாண்டி. Watch out. Shit. Sorry, நான் உன்னை அடிச்சிர கூடாது. கவலைப்படாதடா, நானா இருந்தாலும் அதான் செஞ்சிருப்பேன். Come on girls, cheer up boys. I am so tired ரா. நம்ம டீம் ஜெயிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்கு. டேய், உடனே செய்டா. மேட்ச் எப்படியா சூடு பிடிக்கணும்டா. சூடு பிடிச்சோம் சார். நீங்க மேட்சே பாத்துக்கிட்டுங்க. எப்படி சூடு பிடிக்க போகுதுன்னு இப்ப பாருங்க சார். பாருங்க சார். ஆஹா சார், பாருங்க சார் மேட்ச் எப்படி சூடு பிடிச்சிருக்குன்னு. கடவுளே, எங்க டீம் ஜெயிக்கணும். ஏறு கூட்டல வாடா கோவிந்தா கோவிந்தா. இன்னும் 2 நிமிஷம் தான் இருக்கு. அதுக்குள்ள ஒரு கோல் போட முடியுமா? எனக்கு என்னமோ நாம தான் ஜெயிப்பேன்னு தோணுது.
தேங்க் யூ Wish you all the best. தேங்க் யூ மச்சான் இதான் சரியான சான்ஸ். எல்லாம் வரிசையா வருது பாரு. இதுல எது கரெக்டா இருக்கு நீயே பார்த்து நீயே செலக்ட் பண்ணணும். ஆமா பார்த்தாக்க எல்லாத்த விட ரேஷ்மா சூப்பரா இருக்காங்க. ஏன்டா அலையறீங்க? அது வந்து வழியுது. தொடச்சுக்கோங்கடா. ஐயோ. கால் எப்படிடா இருக்கு? இப்ப பரவாயில்ல. கங்க்ராட்ஸ். நைஸ் ஷாட். நானா சொல்லி கொடுத்தேன். தேங்க்ஸ். வெறும் தேங்க்ஸ் மட்டும் தானா? பாட்டி கிடையாதா? ஓகே தரேன் பாட்டி உனக்கு பாட்டி. அடையார் பார்க் ஷெரட்டன் ஹோட்டல். பின்னாடி முட்டை சந்திர முட்டையும் பாயாவும் நல்லா இருக்கும், வாங்கி தரேன். நீங்க வேணா போங்க, நான் வரல. சும்மா ஜோக் அடிச்சம்மா. பார்க் ஷெரட்டன்லயே வாங்கி கொடுக்குறோம். இவன் பே பண்ணிடுவான். இல்ல எனக்கு லேசா தலை வலிக்குது, நான் கிளம்புறேன். அவ வரலன்னா நாங்களும் வரல. என்னம்மா இது? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அஸ்கா மாதிரி இனிப்பா பேசுனீங்க, இப்ப குஸ்கா மாதிரி காரமா பேசுறீங்களே. நீங்க அஸ்காவா இல்ல குஸ்காவா? கொஞ்சம் ஒஸ்தாவா? கூப்பிட்ட உடனே ஆட்டிக்கிட்டு பின்னாடியே போயிடுவோம் நினைக்கிறாங்கடி. சார் போலீஸ்ல மட்டும் காட்டி கொடுத்துறாதீங்க. நான் புள்ள குட்டிக்காரன். முத குழந்தை பொண்ணா பிறந்துச்சேன்னு ஆசையா மகாலட்சுமின்னு பேர் வச்சேன். வரிசையா 8 பெண் குழந்தைங்க. அஷ்டலட்சுமி சார். அது என்னமோ தெரியல, பொண்டாட்டி ஆசையா பார்த்தா போதும் உடனே பிரசவம் தான். 8 பொண்ணுங்க சத்தியமா சொல்றேன், நான் திருடவே இல்லை சார். கல்யாணம் ஆயிடுச்சா? என்ன சார் கல்யாணம் ஆகாம குழந்தைங்க எப்படி? சார் 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 உங்களை கேட்கல, உங்க பொண்ணுக்கு ஆயிடுச்சான்னு. 6 பொண்ணுக்கு ஆகல, 2 பொண்ணுக்கு ஆயிடுச்சு. ஆனா 3வது பொண்ணுக்கும் நல்ல இடமா அமைஞ்சிருக்கு, அது சொல்லணும்னு தான் வந்தேன். உங்களுக்கு மூடு சரியில்லை, எனக்கு நேரம் சரியில்லை. சரி, பொண்ணு கல்யாணத்தை எப்படி நடத்த போறீங்க? ஐயரை வச்சுதான். அத சொல்ல, நீங்க ஜெயிலுக்கு போயிட்டா உங்க பொண்ணு கல்யாணத்தை யார் நடத்துவாங்க? ஐயோ, திருடுனேன்னு ஒத்துங்க, கல்யாணத்தை நான் நடத்தி வைக்கிறேன். சார் நான் திருடவே இல்லை சார். யூ மை கோ. சார் என்னை விட்டு போய் தொலைங்கன்னு சொல்ல. ஓகே. பீம், நாளைக்கு அப்பாயின்மெண்ட் போலான்னு சொன்னேன்ல. பீம், இதுல நிறைய கேஷ் இருக்கு, ஜாக்கிரதை சேஃப்ல வச்சு. சார் நம்பர் என்னன்னு சொன்னீங்கன்னா நானே அமுத்தி பத்திரமா உள்ள வச்சிடுறேன். பீம், அவினாஷி சார் நம்பர் கேட்டாலும் சொல்லிடாத. எஸ் பாஸ். சார் இந்த அவினாஷி ஒரு விசுவாசி. விசுவாசங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? சுமாரா தெரியும். சத்தியமா தெரியாது. காட்டட்டுமா? பீம். எஸ் பாஸ். அந்த ஜன்னல்ல இருந்து வெளியே குதி. ப்ளீஸ் ஜம்ப் அவுட் ஆஃப் தி விண்டோ. ஓகே பாஸ். என்ன சார் குதிச்சுட்டா? ஆமா, ஏ நான் முதலாளி, என்ன சொன்னாலும் செய்வான். ஜாலி ஜாலி. மறுபடியும் குதிக்கட்டுமா பாஸ்? வேணாம், மேல வா. பாத்தீங்களா, இதுதான் விசுவாசம். உங்களால முடியுமா? ஓகே, இன்னும் 1 வாரம் டைம் கொடுக்குறேன். குதிச்சு பிராக்டிஸ் பண்றதுக்கா 1 வருஷம் டைம் கொடுத்தாரா என்னால குதிக்க முடியாது சார். Bloody silly fellow, I say. நீங்க போலாம். சார் சுத்தமா மொத்தமா போய் சொல்றீங்களா? சரி, எடுத்தேன்னு 1 வாட்டி உண்மையை ஒத்துக்குங்க. உங்க பொண்ணு கல்யாணத்தை நான் நடத்தி வைக்கிறேன். இப்ப சொல்றேன். சார் நான் எடுக்கவே இல்லை சார். செய்யற தப்பையும் செஞ்சுட்டு இல்ல இல்லன்னு போய் சொல்றீங்க பாருங்க, அதான் என்னால தாங்க முடியல. இப்படியா வந்த? எஸ் பாஸ். என்ன சார் ஏன் தப்பு தான், நான் மேல வா சொன்னேன். இந்த அளவு வெளியே தூக்கி போடு. ஆர்டர் என்ன பிடிக்காதப்பா. இருக்கண்ணா, நான் ரொம்ப கடமா இருக்கேனா? ஆமா, அந்த லாக்கர் நம்பர் என்ன? ஓ, குட் ஹோட்டல், குட் டெக்கரேஷன். என்னது லஸ்டர் லாபியை விட பெருசா இருக்க? ஊருக்கே போட வேண்டியதை உள்ள போட்டானுங்க. You take care of them, both right? குட் ஈவினிங் ஸ்வீட்டி. குட் ஈவினிங் சார். வாட் கேன் ஐ டு ஃபார் யூ? உன் அழகான முகம் மாதிரி ஒரு அழகான ரூம் வேணும். நீங்க ரூம் ரிசர்வ் பண்ணிக்கீங்களா சார்? தாத்தா 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 தாத்தா. ஐயோ தாத்தா தாத்தா. தாத்தா தாத்தா தாத்தா, நீ யார் மேன்? என்ன தாத்தா விளையாட்டு? ஆமா, வேட்டி சட்டை எல்லாம் எங்க முடியல வெளியே போச்சு. பெயிண்ட் அடிச்சிருக்கியா? பெயிண்டா?
பல்ல உடைச்சிருவேன். நான் என்ன பெயிண்ட் அடிக்கிறவனா? போதும் தாத்தா விளையாட்டு போதும். ஆமா எப்போ இந்த கிராமத்துல இருந்த? கிராமமா? என்ன காட்டான்னு நினைச்சியா? ஹாலண்டு, போலண்டு, பின்லாந்து, இங்கிலாந்து, ஐஸ்லாந்து இதெல்லாம் சுத்திட்டு டிம்பக்டு வழியா நேர இந்தியாவுக்கு வந்திருக்கேன். நீ போமேன். ஸ்வீட்டி, நான் ரிசர்வ் பண்ண ரூம் என்னாச்சு? உங்க பேர் என்ன சார்? ஆல்பர்டோ டிகாஸ்டா ரோட்ரிக்ஸ். இந்த ஆம்லேட் டிகாக்ஷன் ரோட்டி எல்லாம் கிடையாது. இவர் பேர் வளையாபதி. வளையாபதி மிலிட்டரி கவுண்டர். ஆமா, வளையாபதி குண்டலகேசின்னு எழுது. ஏன் பேரை சொல்றதுக்கு இவ யாரு? இவன் என்ன தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கான்? இவன் என்ன குடிச்சிருக்கானா பைத்தியக்காரனா? மிஸ்டர் ரகுபதி, நீங்க ஏன் அவரை இன்சல்ட் பண்றீங்க? அவர்தான் உங்க தாத்தா இல்லைன்னு சொல்றாரு. அட இவர்தாமா என் தாத்தா சத்தியமா சொல்றேன். ஏன் பொட்டியில அடிச்சு நீ என்ன சத்தியம் பண்றது? தாத்தா தாத்தா நான் மூஞ்சில குத்துவேன். ரூம் நம்பர் என்ன சார்? 722. கொண்டா அப்படி. இந்தாமே. நீ ஏன் நீ பின்னாலே வர்ற? நீங்க இந்த ஹோட்டலுக்கு முக்கியமான கெஸ்ட் இல்ல, அதுக்காகத்தான். ஹலோ, தேங்க் யூ. டேக் ஒன்லி 2 rupees. 2 rupees? வெரி பேட். கீப் இட். புட் இட். எஸ், தேங்க் யூ. வடி கட்டின கஞ்சனா இருக்கிறான். மெதுவா பாட்டா கண்ட போகுது. கீழே விழுந்தா எல்லாத்தையும் ஒன்னா எடுத்து சேர்த்துருவேன். டான்ஸ் எப்படி மேன்? நம்ம ஊர் சர்க்கஸ்ல யானை ஆடுற மாதிரி இருக்கு. உன் ஹோட்டல் மியூசிக் அப்படி. வெரி பேட். லக்கேஜ்ல கடை இருக்கா? என்னங்க நான் போனோம். என்ன மேன், என்கிட்ட பவுண்டு கணக்குல பவுண்ட்ஸ் இருக்கு, டன் கணக்குல டாலர்ஸ் இருக்கு. அதையே நான் எண்ணல. ஆஃப்டர் ஆல் இத போய் என்ன சொல்றிய? குடிக்கிறதுக்கு ஏதாவது இருக்கா? காபி இருக்கு, டீ இருக்கு, பால் இருக்கு, லஸ்ஸி இருக்கு. அதெல்லாம் வயசானவங்க குடிக்கிறது. நான் குடிக்கிறதுக்கு ஏதாவது இருக்கா? பாலிடால் இருக்கு. அது வயக்காட்டுக்கு போறது மேன். என்ன மாதிரி இளைஞர்கள் குடிக்கிற பிராண்டி, விஸ்கி, ஜின்னு, ரம் இருக்கா? 100க்கு ஃபோன் பண்ணுங்க. அது போலீஸ் ஸ்டேஷன் நம்பர். அது நம்ம ஹோட்டல்ல பார் ஸ்டேஷன் நம்பர். என்ன மேன், உங்க ஹோட்டல் ஒரே கிரிமினலாவே இருக்கு. இந்த மேன் என்ன அவசரப்படுற? நிறைய விஷயம் இருக்குது. ஏமா அது இருக்கா? அதுன்னா? அதான் மேன். அதுன்னா எது? அது பொடியா? கீழே பான்பேட்டா ஷாப் இருக்கு, பையன் அனுப்புற, சொல்லி அனுப்புங்க. பொடிய புரியாதவன். நான் கேக்குறது சின்னஞ்சிறு வயசு இளஞ்சிட்டு. அது அத மாதிரி ஒரு பொண்ணு. இந்த வயசுக்கு உனக்கு பொண்ணு கேக்குது? உனக்கு வெக்கமா இல்ல தாத்தா? மறுபடியும் தாத்தாவுக்கு தானே டீத்த உடைச்சிருவேன். கூப்பிட மாட்டேன், செத்தாலும் கூப்பிட மாட்டேன், சத்தியமா கூப்பிட மாட்டேன். உன்னை என் தாத்தாவை கூப்பிட்டு என் தாத்தாவை நான் அவமதிக்க மாட்டேன். என் தாத்தா ரொம்ப 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 உயர்ந்தவர். என்ன 3 தடவை உயர்ந்தவர்னு சொல்ற? உங்க தாத்தா என்ன 3 பனைமரம் உயரமா? ஆமா, என் தாத்தாக்கு முன்னாடி தூசிக்கு சமம். ஷட் அப். யூ ஷட் அப் மேன். யூ எக்கிட்ட கிளவா. கிளவான்ற? சொல்றேன், 1000 தடவை சொல்றேன். கிளவா. விஸ்கி கிளவா, பிராந்தி கிளவா, ஊர் சுத்தி கிளவா, ரவுடி கிளவா, பொறுக்கி கிளவா, பொம்பளை பொறுக்கி கிளவா. நீ என் தாத்தா கிடையாது. தாத்தாவுக்கு இருக்கவே முடியாது. கிளவா. வாவ்! நமக்கு வேஷம் ரொம்ப பொருந்தி போச்சே. பால் முடியுமா? பால் என்ன நிறைஞ்சதா? சரி, ஆளை விடு. ஜக்கமா பால். வர நீ என் பேரை வாயை திறந்து கூப்பிடுறது இல்ல, ரேடியோ தான் கூப்பிடுது. இவங்க பெரிய ஜான்சி கிராணி. இவங்க பேரை வாயை திறந்து கூப்பிட்டா தான் வெளியே வருவாங்க. மொத்த எனர்ஜி வேஸ்ட் ஆகுது. மேட்ருக்கு வா, நெக்ஸ்ட் மீட்டருக்கு போகணும். ஆமா, நீ பால் கறக்குறிய பசுமாடு, அது என்ன விலை? 10,000 ரூபாய். 10,000 தானா? மொத்தம் எத்தனை லிட்டர் கறக்கும்? 20 லிட்டர். காலையில எத்தனை லிட்டர்? 10 லிட்டர். சாயந்தரம் 10 லிட்டர். மொத்தம் எத்தனை சேரும்? அதான் முதல்லயே சொல்லிட்டேன் 20 லிட்டர்னு. அப்புறம் என்ன வளவளான்னு பேசிட்டு? உனக்கு எத்தனை லிட்டர் வேணும்? எவ்வளவுக்கு வேணும்? எனக்கு 8 அணாவுக்கு. உன்னை கூப்பிடுதே, இது ஜப்பான் டெக்னாலஜி. பின்னால பால் ஊத்துதே, அது ஜெர்மன் டெக்னாலஜி. இந்த 2 டெக்னாலஜி கலந்து நான் வீட்டுக்கு பால் சப்ளை பண்றேன். நீ தைரியமா வந்து என்கிட்ட 8 அணாவுக்கு பால் கேக்குற. இந்த பார், என் பாலை மோந்து பாக்குறதுக்கு உதவுமா இந்த 8 அணா?
பிச்சைக்காரன் நாயே, எந்த மரத்தடியில் உட்கார்ந்து இந்த பிச்சை எடுத்த இல்ல உண்டியல் கடையில் ஓட்ட போட்டு உருவனியா? ஒட்டு பாரு எவ்வளவு பெருசு வச்சிருக்கான்னு. இங்க நின்ன இடிச்சு தள்ளிடும். பா, உன் புருஷன் பேர் என்ன? கோடீஸ்வரன். அந்த நாய் காலையில செருப்படி 5 விழும்னு சொல்லி வை. அவனுக்கெல்லாம் காப்பி கேக்குதா? அந்த வாயை போட்டு மண்ணில் வச்சு தேய்ச்சு விடு. வீச்சருவா வீராசாமி வந்திருக்கேன். வீச்சருவா 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 வீச்சருவா. ஏன்டா உன் பேரே ஏலம் போட்டுட்டு இருக்க? ராஜபு, நான் யாரு? யாரு? இந்த ராஜகுமாரிய மெய்க்கப்பா. நான் இருக்கிற வரைக்கும் ஒரு காக்கா, குருவி, கொசு, கோழி, கால்ரா, மலேரியா, சிங்கப்பூர், பாக்டீரியா எதுவுமே உன்னை தொடர மாட்டேன். மிக கொடூரமானவன். அது எனக்கு தெரியும். இப்ப நான் என் அத்தை வீட்டுக்கு போகணும். வடக்க போனா பணக்காரத்தை விடு, தெக்க போனா ஏழாத்த விடு. எந்த வீடு போன? ஓஹோ, அப்படின்னா ஏழாத்த விடு. ஹலோ ஷாலினி, வீட்டுக்கு வீடு தானே போன் கேள்விப்பட்டுக்கிற. ஒரு வீட்டுக்குள்ளே போன் பாத்தியா? என்னது சவுண்ட்? சவுண்ட் ஆஃப் மியூசிக். ஆர் யூ ஃப்ரீ? ஐயோ, ஒரேடியா பிரியா இருக்கிறானா, அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம எல்லாத்தையும் பண்ணினுக்கிறேன். சரியா, நம்ம அடிச்சிட்றாங்க. என்னாச்சு? ஆல்மோஸ்ட் ஓவர். ஃபைனல் டச் அப் கொடுக்குறேன். குடு குடு. என்னாண்ட எப்ப கொடுக்குற? நேர்ல வாங்க, கொடுக்குறேன். எப்போ மீட் பண்ணலாம்? 22 ஏக்கர் வீடு. நம்ம ஒதுங்கிறதுக்கு ஒரு இடம் கிடைக்காது. போயிடும். அந்த மார்பிள் ஃபவுண்டன் கிட்ட மீட் பண்ணலாமா? சரி. பை தி வே, உங்களுக்கு என்ன கலர் Dress பிடிக்கும்? ட்ரெஸ்ஸா? நமக்கு வேண்டியதெல்லாம் Dress நனைஞ்சிருக்கணும். அவ்வளவுதான் கேட்ச் மை பாயிண்ட். சீ, நீங்க ரொம்ப நாட்டி. நீ மட்டும் கம்மி நாட்டியா? நீ தான் ரொம்ப நாட்டி. அது சரி, இன்னைக்கு நீங்க என்ன Dress? ட்ரெஸ்ஸா? ஐயோ, அத்தியம் கேக்குற. துணி கடா மாதிரி மயில் கணக்குல தொங்குது. சரி, நீ என்ன கலர் Dress? Black and white. Black and white. சரி, அப்ப நான் கலர்ல ரிலீஸ் ஆயிடுறேன். புத்தம் புதிய காப்பி சினிமா பாட்டுல வர மாதிரி நிமிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கினேன். நான் ஓகேயா? சரி சரி, 10 நிமிஷத்துல வந்துடுறேன். 5ல வந்தா வலிக்குதா? பெருசு இருக்குதுல்ல. Yeah, by the way, you see, all the most of our contemporary paintings are abstract. Yeah, Darling? yeah, as to say, I made 1 or 2 portraits also. Yeah, the flora fountain. I mean, marble fountain is also there. Yeah, okay, bye-bye. யாருமா போன்ல? பத்திரிக்கைக்காரங்கப்பா, நம்ம ஆர்ட் எக்ஸிபிஷன் இல்ல. ஏம்மா சும்மற? ஜலதோஷம் பிடிச்சிருக்கு. இதுல கூட சந்தேகமா? புரிஞ்சு போச்சு. அந்த பையன் உன் மேல தண்ணி அடிச்சான்ல, ஜன்னியே வந்தாலும் ஆச்சரியப்படுத்துக்கல. என்னமாச்சு? குளிருதா? அப்ப ஜுரமா தான் இருக்கும். எதுக்கு நீ நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கமா? ஏசி ஆஃப் பண்ணிடுங்கப்பா. டிஸ்கனெக்டே பண்ணிடுறேன். என்ன பாட்டி, காமேஸ்வரர் ரெடியா? ராஜாவாட்ட இருக்கு. என் கண்ணே பற்றும். பர்னிச்சர் வரைக்கும் போதும். என்ன ரெடியா? நீ ரெடியா? மதனா மயக்கணும். நாயே மயங்குட்டானே. பாத்தீங்களா, 5 மாத்திரை போட்டா போதும். 5 மணி நேரத்துக்கு எந்திரிக்கவே முடியாது. மொத்தமா சேர்ந்து கலந்து கொடுத்துட போறேன். ஏய், எழுதி கொடுத்த டைலாக் எல்லாம் ரெடியா? ரெடியாகும். சொல்லு. பீம்பாய் பீம்பாய் அந்த லாக்கர்ல இருந்து 6 லட்சம் ரூபாய் எடுத்து இந்த அவினாஷி நாய், நான் தான் நாயோட முகத்திலே விட்டறி, அதுக்கப்புறம் வீடியோ வரும். அது எதுக்கு? இதுல போட்டிருக்காகும். எல்லாத்துக்கும் ஒரு ஆக்கும் ஆக்கும் மேலபடி. கேட்ச் மை பாயிண்ட். பாயிண்டா? ஐயோ பாட்டி, முள்ளங்கி பத்த மாதிரி 10,000 ரூபாய் ஆயிட்டு பாயிண்ட்டுக்கு. நீ தைரியமா போ, எல்லாம் கரெக்டா பண்ணிடுவான். மீதி 10,000 எப்ப தருவாய்? 10,000? 5,000 தானே மிச்சம். இது பெங்களூர் ஆக்கும். விலவாசி எல்லாம் ஏறி போயிடுத்து. நிர்பந்தம் இல்லை. நோக்கு வேண்டானா நாங்க போறோம். வாடா. இருக்க இந்த பாரு, உன்ன மாதிரி ஒரு பாட்டி இருந்தா போதும். என் பொண்ணு 8 பேருக்கு ஒரே நாள்ல கல்யாணத்தை பண்ணி முடிச்சிருவேன். ஏதாவது பண்ணி தொலைங்க. பீம்பாய் பீம்பாய். வெங்கடேஷா, என்னது சூப்பா ஐயாவுக்கு? என்ன சார் அனாவசியமா டை எல்லாம் கட்டி இருக்கீங்க? என்னடா என்ன விஷயம்? இல்ல வேலை போயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன். டேய், இந்த அவனாசி வேலை விட்டு தூக்குறதுன்னு அவ்வளவு லேசிப்பட்ட விஷயமா? அப்புறம் ஏன் சார் சன்னிதானத்துல இருந்து சமையல் கட்டுக்கு வந்துட்டீங்க? ஏய், உனக்கு இப்ப தெரியாதுடா. 4 பெண்ணை பெத்து பார்த்தேன்னா தான் தெரியும் உனக்கும் கஷ்டம்.
சார் பெப்பர் போட மாட்டேன் சார். பெப்பர் தானடா கொண்டுடா நான் போடுறேன். நான் போடுறேன் சார். இல்லடா நான் போடுறேன்டா. ரொம்ப தீவிரவாதம் வருது. அதெல்லாம் ஒண்ணு இல்ல சார். பெப்பரை கொஞ்சமா போடுங்க சார். ஆச்சரா ஐயா கொண்டு சரிங்க. ஓகே சார் எக்ஸ்கியூஸ் மீ பிரேக்ஃபாஸ்ட். பிரேக் ஆகுது கியர் ஆகுது. நம்ம லேடி கஸ்டமர் சாலினி கமிங் another 5 minutes. அதுக்கு தான் ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கின்னு வந்துக்கிறேன். இப்படி ஹீரோ மாதிரி இருக்குதா? காலையில இருந்து ஒண்ணுமே சாப்பிடல, ரொம்ப வீக்கா ஃபீல் பண்ணீங்க, சூப்பர் சாப்பிடுங்க. வீக்கா ஃபீல் பண்ண கூடாதே. ஐயோ ரொம்ப முக்கியமான வேலையா போறேன். ஸ்ட்ராங்கா தெம்பா ஃபீல் பண்ணணும். அடுப்புல வச்சானா அடுப்பு உள்ளார வச்சானா ஃபயர் இன்ஜின் வந்ததா அணின்னு போலுக்குது. இதை ஊதி குடிச்சு நின்னா மத்தியானம் ஆயிடும். இது பார் என் வாழ்க்கை பிரச்சனை. நேற்றுக்கு இன்னைக்கு அழிச்சா மாதிரி இருக்கிறையா. சூப்பு ஊப்பு குடிச்சு உடம்பு தேத்திக்க. பாஸ் சொன்னா கேளு, நான் பாஸ். குடி. ஏயா இந்த ஊர்ல போலீஸ் ஸ்டேஷன் எங்க இருக்குது? ஒரு போன் பண்ணணும். இந்த ஊர்ல போலீஸ் ஸ்டேஷன் இல்லங்க. அத மூடி ரொம்ப நாளாச்சு. ஏயா இந்த ஊர்ல குத்தமே நடக்கிறது இல்லங்க. குத்தமே நடக்காத ஊரா? என்னையா பிளடி ஊர் இது? ஏய், இந்த ஊர்ல பெரிய மனுஷன் எவனாவது இருக்கானா? இது பெரிய மனுஷன்னா எங்க சின்னவர் தாங்க. கூச்சப்படுறீங்க, ஏயா கைய பிடிக்கிறீங்க? இந்த ஊர் எல்லைக்குள்ள யாரும் குடிக்க கூடாது. அது எங்க ஊர் கட்டுப்பாடு. குடிக்கணும்னா பஞ்சாயத்து எல்லையை தாண்டி போய் குடிங்க. ஏயா இது என்ன நினைச்சிருக்கிற நீ? சீமச்சாராயம், விசிக்கி, குடிக்கிற தண்ணியா? ஆமா குடிக்கிற தண்ணி. பாட்டில் மட்டும் சாராய பாட்டில் இப்ப குடிங்க. இங்க வெறும் தண்ணி குடிக்க பெர்மிஷன் வாங்கணுமா? யோ குப்பி ஏயா கீழே போற பொறிக்கா? யாரு? நீதான். யோ நீ ஏயா பொறுக்கிற? அவரே தான் பொறுக்கணும். பொறிக்கா? யோ அவர் யாருன்னு தெரியுமா? இவர் யாரா இருந்தா எனக்கு என்னையா? எங்க சின்னவரோட பெரியவர் அவரு. என்ன அறிவு கிட்ட முண்டாசி தம்பி, இப்ப நான் என்ன செய்யணும்? நீங்க போட்ட குப்பியை நீங்களே பொறுக்கணும். இவ்வளவுதானே? இது எங்க போடணும்? குப்பை தெரியுது பாருங்க, போடுங்க. இங்க இருக்க மாடெல்லாம் போடுற சாணியை தானே எடுத்து குப்பையில போடுதா? தப்பா எடுத்துக்காதீங்க, இது எங்க ஊரு கட்டுப்பாடுங்க. தமிழ்நாட்டுல இவ்வளவு கட்டுப்பாடோட பிளடி ஒரு கிராமம் இருக்கா? எல்லாம் எங்க சின்னவர் ஏற்பாடுங்க. பிளடி மூச்சுக்கு 300 தடவை சின்னவர் சின்னவருங்கிறிய. அவர் யாருயா? சின்னவரே, இவங்க உங்களை பார்க்க வந்திருக்காங்க. இவர் தாங்க எங்க சின்னவர். சின்னவர் சின்னவர்னு பிளடி பெருசா சொன்னீங்க. ரொம்ப சின்னவரா இருக்காரு. சின்னவரே வணக்கம். வணக்கங்க. நான் வந்து விகேஆர்னு பிரபலம் பார்லிமெண்ட் மெம்பர். அதுல ஒரு சிக்கல் பாருங்க, என்ன பத்தி எவனுக்குமே தெரியாது. ஏன்னா எப்பவும் பார்லிமெண்ட்ல நான் பேசுறதே இல்ல. அதனால பிளடி பத்திரிகையில வர்றதே இல்ல. பார்லிமெண்ட்ல நான் ஏன் பேசுறது இல்லைன்னா எனக்கு அடிக்கடி பிளடி பிளடி பிளடிங்கிறது வரும். இந்த பிளடிங்கிற வார்த்தை அன்பார்லிமெண்ட். இருந்தாலும் இந்த டெல்லி எம்பி எல்லாம் என்ன பார்த்தா ஓடுவானுங்க. ஏன் பிளடி பிளடின்னு கூப்பிட்டா எவன் நிப்பான்? வணக்கம். வணக்கம். இந்த வணக்கம் உங்களுக்கு இல்லங்க, எங்க சின்னவருக்கு. சரியா? ஏன் தம்பி, இவ்வளவு சின்ன வயசுல இந்த கிராமத்துல இப்படி இந்த கட்டுப்பாடை எப்படி வளர்த்தீங்க? ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. வணக்கம். இந்த வணக்கமும் உங்களுக்கு இல்லங்க, எங்க சின்னவருக்கு. யோ யாரு கும்பிட்டாலும் எனக்கு இல்ல எனக்கு இல்ல. நான் ஒரு எம்பியா? எவனையாவது கும்பிட சொல்லியா? வணக்கங்க. போதியா? கபடி 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 கபடி. ஏன் பேசாம வா. அண்ணே அண்ணே என்றா நோனோ நோனோ பேசாமடா. இல்லண்ணே, பெரிய பெரிய வீட்டுகள்ல கேட்ட மூடி வச்சிருக்காங்களே, அது என்ன? திறந்து வச்சிருந்தா ஒன்ன மாதிரி இருக்குதுங்க. உள்ள போய் ஏதாவது கவிட்டு ஓடிட்டா அதுக்காக தான். பாரு வீட்டுக்காரர் உட்கார்ந்து இருக்காங்க, கொஞ்சம் மரியாதையா வா. என்ன மரியாதையா? ஏன் படுத்துக்கியா? ஒழுங்கா வா, மானம் கெட்டு போயிரும். சேலைக்காரரே, நெகத்துல புள்ளி விழுந்தா துணி கிடைக்கும்னு முத்தமா சொல்லுச்சு. அதனால இந்த சேலையை எடுத்துக்கிறேன்.
விலைய பார்த்து சொல்லுங்க. ஏனுங்க முன்னே நகத்துல எத்தனை புள்ளி இருக்குதுங்க? எண்ணி பார்த்தேன் 5 புள்ளி. கொக்க மக்கா 5 புள்ளி இருக்குதாண்டா. சேலைக்காரர 5 சேலை கூட அம்மனுக்கு, அப்புறம் கூடவே 2 சேலை சேர்த்து கூட. அது என்ன திருன்னு பாக்குற? இவங்க மாமா சின்ன கவுண்டரு, இது வட்டாரத்துக்கே பெரிய புள்ளி, அதனால சொன்னேன். ஐயோ அண்ணே, ஐயோ நாயே, கூட வரும்போது நல்லா தாண்டா வந்த. எனக்கு கை வரல கால் வரல எல்லாத்துலயும் புள்ளி புள்ளியா இருக்கனே. அந்த புள்ளிக்கு சேலை கிடைக்கும், இந்த புள்ளிக்கு தொழுநோய் ஆஸ்பத்திரி இடம் கிடைக்குதான்னு பாரு. ஐயா போச்சு. ஹாய் 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 ஹாய். என்னடா பாத்ரூம் போற கொஞ்சம் கம்பெனி கூடுறா. சீ, பாத்ரூம் போறதுக்கெல்லாம் கம்பெனியாடா? இப்படி பண்ணித்தான் நம்ம யூத்தோட டைம் எல்லாம் வேஸ்டா போகுது. அதுக்கு இப்ப என்னடா பண்ணலான்ற? இந்த மாதிரி ஸ்னக்கிஸ் யூஸ் பண்ணுங்க. டேய் வாங்கடா ஃபுட்பால் செலக்ஷன் பிராக்டீஸ் பண்ணலாம். நிறுத்துங்கடா. ஃபுட்பால் என்ன பெரிய கேமா? 10 பேர் ஒரு பந்தை விரட்டுறாங்க, அத 10 பேர் தடுக்கறாங்க. ரூல்ஸ மாத்துனா கேக்குறாங்களா? ஆளுக்கு ஒரு பந்தை வச்சு விளையாட வேண்டியதானே? நம்ம நேஷனல் கேம் ஹாக்கின்றது எத்தனை பேர் கிட்ட தெரியும்? எனக்கே 5 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் தெரியும். அவன் சொல்லிதானே எனக்கே தெரியும். யாரா இவரு தீ குளிச்சிட்டு பாதியில வந்துட்டாரா? ஏன்டா பேச மாட்டேன்? சம்பளம் வாங்க ஆபீஸ்க்கு வருவல்ல, அப்ப தெரியும் இந்த பிரின்சிபால் யாருன்னு. நான் வர்றது உங்களுக்கு பிடிக்கலனா என் ஃபேமிலிக்கு நீங்களே கொண்டாந்து கொடுத்துருங்க, அவங்க வாங்கிட்டு போறாங்க. உனக்கு ஏத்துற ஃபேமிலி, நீ தனியாள் இல்ல. பிரின்சிபால் சார், நான் தனியாத்தான் வருவேன், ஆனா தனியாள் இல்ல. அவன் இதே டைலாக் பேச ஆரம்பிச்சிட்டீங்கடா. மை டியர் பாய்ஸ், இவனோட சேராதீங்க, உங்க லைஃப் கலர்ஃபுல்லா இருக்கா. என்ன சொன்னீங்க? பாத்தீங்களா, கலரை பத்தி யாரு பேசுறது? வர வர உன் மூஞ்ச பார்த்தாலும் எனக்கு எரிச்சலா இருக்குடா. நீங்க சொல்லிட்டீங்க, எனக்கு இது வரைக்கும் வருது, இங்க வந்து. Shut up. Let us come to the point. ஸ்ரீதர் சார், இந்த குரூப்லயே நீதான் பிரில்லியன்ட் பாய். நம்ம காலேஜ் வருஷம் ஃபுட்பால் மேட்ச்ல தோத்துட்டு வருது, அதுக்கு என்ன காரணம் தெரியுதா? எனக்கு தெரியும் சார். பிரின்சிபால மாத்துங்கடானா கேக்குறாங்களா? Shut up. என்னது இது உங்க செட்டப்பா? நம்ம காலேஜ்ல நல்ல கோச் இல்லாதனால டெல்லியில இருந்து ஸ்டூடெண்ட் கம் கோச்சை உங்களுக்காக ஸ்பெஷலா அப்பாயிண்ட் பண்ணிருக்கேன். அதோ வராங்க பார். Good morning, sir. Good morning. Mr. Sridhar, senior player. Hello. Hello. Simbu. Hello. Bablu. Hello. அப்படியே நீ கோர்த்து விடுங்க. இவன் பியூனு, பேரு கபாலி, கபில்னு பேரை மாத்தி வச்சிருக்கான். இந்த டீ காபி கட்டா வாங்கி கொடுப்பான். பட் எங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட் கபில். ஹலோ, பட் ஐ அம் a bachelor. ஆனா இவரு கல்யாணம் ஆயிடுச்சு, உங்க ஏஜ்ல ஒரு பொண்ணு இருக்குது, இடுப்பு பக்கத்துல ஸ்கின் டிசீஸ் வேற இருக்குது. நான் வரமா? ஆனா இவன் கூட சேராத. ஆப்பு, இதான் ஆப்பு. Let's go for the practice then. நான் விளையாட வரலாங்களா? Football. யா. You? Yes. உனக்கு விளையாட தெரியுமா? என்ன அப்படி கேட்டீங்க? 10 பேர் ஒரு பந்தை உதைக்கிறதும், அத 10 பேர் லாவகமா தடுக்கிறதும், அந்த பெனால்டி ஷாட், கார்னர் கிக், ஓ மை காட், இட்ஸ் a great game. மருடனா தாத்தாவும் எங்க தாத்தாவும் ஒரே கிரவுண்ட்ல விளையாடி இருக்காங்கன்னா பாத்துக்கங்களேன். அவர் விளையாடும் போது எங்க தாத்தா தான் பால் பொறுக்கி போடுவாரு. ஓகே. பட் நீங்க பியூன் எப்படி விளையாட முடியும்? அட்லீஸ்ட் உன் அசிஸ்டன்டாவது வச்சுக்கோயே. ஓகே, ஸ்போர்ட்ஸ் ட்ரெஸ் போட்டுட்டு வாங்க, ஒரு சின்ன டெஸ்ட் வச்சு சேர்த்துக்கிறேன். ஓகே பாய்ஸ், கம் ஆன் லெட்ஸ் ப்ளே. ஸ்போர்ட்ஸ் ட்ரெஸ் அண்டா மாத்திட்டு வா. ஆல் தி பெஸ்ட். பழனிமலை முருகா, ஆண்டவா, திடீர்னு ஒரு பியூன் ஸ்போர்ட்ஸ் ட்ரெஸ்ஸுக்கு எங்க போவான்? நீதான் ஏதாவது ஒரு ட்ரெஸ்ஸை கொடுத்து என்ன காப்பாத்தணும்பா. முருகா, என்ன இது விபரீதம்? ஒரு ட்ரெஸ் கொடுக்க சொன்னா உன் ஓன் ட்ரெஸ்ஸை கொடுத்து விட்டாயே. தயவு செய்து உன் விளையாட்டை நிறுத்திவிட்டு நான் விளையாடுவதற்கு ஒரு ட்ரெஸ் கொடுப்பா. ஆஹா, தேங்க்ஸ் முருகா, தேங்க்ஸ். டேய், ஃபர்ஸ்ட் டைம் கிரவுண்ட்ல இறங்குற, சேஃப்டிக்கு இத வெச்சுக்கோ. பெஸ்ட் ஆஃப் லக். டேய் நில்றா. சேஃப்டியா? இது எங்க வைக்கிறது, எப்படி வைக்கிறதுன்னு தெரியலையே. இங்கயா நிக்க மாட்டேங்குது. இங்கயா எங்க? Couple, you're also playing? யா, நான் ஸ்டேட்ஸ்க்கே விளையாண்டுவேன். பெப்சி எதில் மாங்க மோர். ஆஹா, பிச்சை கேக்குறதுக்கு ஸ்டைல் வேறயாம்மா. நீ மட்டும் என்னமா ஃப்ரீ டைம்ல வீடு வீடா போய் ஒட்டற அடிக்கிறீங்க? சரி விடு. போ. ஏதோ சென்டிமெண்டா கொடுத்துருக்கான், வச்சுக்கிறேன். ஃபோர்ஸா பந்து வருதுடா, பாத்துடா, ஜாக்கிரதை. டேய் கபில், என்னடாச்சு? கபில் அடிபட்டுருச்சு. ஸ்ப்ரே அடிக்கட்டுமா? ஸ்ப்ரே அடிக்கிறதுக்கு என்ன காக்ரோச்சா? போமாண்டாண்டா. நீ வேற. டேய், காடேங்கடா. காடு ட்ரெயின்ல கடைசி பெட்டில வருவாரா? டேய் இடியட், நான் கொடுத்த காடேங்கடா. நீ கொடுத்தது காடா? இத சொல்றியாடா? டேய் முட்டாள், இது எங்க வெச்சிருந்தா அடிபட்டிருக்காதுல்ல? அத அங்கேயாடா வைக்கணும்? இது 7 வருஷமா யூஸ் பண்ணிட்டு இருக்க, தெரியுமா? ஐயே, 7 இயர்ஸா யூஸ் பண்ணதா? அடா பாவி, இது தெரியாம நான் அதுல பெப்சிய வேற ஊத்தி குடிச்சிட்டேனடா. பெப்சி லைட்டா உப்பு கரிக்கும் போதே டவுட் ஆனது. அதுல கூல் ட்ரிங்க்ஸ் குடிச்சிருக்காம. இல்ல விளையாடலாம்டா, ஃபுட்பால் வேணாம்டா, உயிருக்கே ஆபத்தா இருக்கு. எக்ஸ்கியூஸ் மீ.
நான் உங்களை ஃபுட்பால் டீம்ல சேர்த்துக்கிட்டேன்ல, என்ன உங்க ஃப்ரெண்ட்ஸ் டீம்ல சேர்த்துக்கிறீங்களா? எதுக்கு? நான் ஊருக்கு புதுசு. நல்ல ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ், ரெஸ்டாரண்ட் இருந்தா கூட்டிட்டு போறீங்களா? சரி, எங்க டீம்ல சேர்த்துக்கிறோம். எங்களோட ஜாலியா சுத்தி ஒன்னா சாப்பிட்டு எங்க பர்சனாலிட்டியை பார்த்துட்டு ஐ லவ் யூன்னு மட்டும் சொல்லக்கூடாது. ஏன்னா எங்களுக்கும் பாலிசி இருக்கு. நம்ம மூஞ்சிக்கு என்னடா பாலிசி? எல்ஐசியில் ஒன்று எடுத்திருக்கேன். ஒரு நாள் ஒரு வருஷம் பழகணும்ன்ற அவசியம் இல்ல. என் மனசுக்கு பிடிச்சவனை நான் மீட் பண்ணா போதும், கண்டிப்பா மிஸ் பண்ண மாட்டேன். ஆனா இது வரைக்கும் நான் யாரையும் சந்திக்கல. நாங்களும் சந்திக்க. அண்ணே வந்திருக்காரு. யாரா? மேனேஜர். மேனேஜரா? அவன் ஏன்டா இங்க வந்தான்? என்னங்கடா இவனுங்க? ஓ சார் வணக்கம். உங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு புதுசா வந்திருக்காரு. இவர் இங்கதான் வேலை செய்ய போறாரு. பாத்துக்கோ. இது என்ன ஒர்க் ஷாப்பா, பண்டாரச்சேரி மடமா? பாட்டையும் கோட்டையும் எங்கேயோ கோயிலுக்கும் குளத்துக்கு முன்னால உட்கார வேண்டியவங்க எல்லாம் என்கிட்ட கொண்டு வந்து ஒப்படைச்சிட்டாங்கடா. ஏப்பா, எங்கேயும் பாட்டு எழுத சான்ஸ் கிடைக்காம ஒர்க் ஷாப் குள்ள நுழைஞ்சிட்டியா? இது என்ன இடம் தெரியுமா? சுத்தி பார். எல்லா மிஷினரியும் ஏமாந்து கையை விட்டினா கையை கட் ஆகிடும். வந்துட்டீங்களே துணிச்சலா வேலைக்கு. உன் பேர் என்ன? கிருஷ்ணன். என்ன படிச்சிருக்க? இங்க வேலை செய்யற அளவுக்கு படிச்சிருக்கேன். அளவு செய்யற அளவுக்குன்னா அளவுக்கு கொண்டு வந்திருக்கியா? ஓ கிண்டலா? கேட்கிற கேள்விக்கு மரியாதை பதில் சொல்லுங்க. எனக்கு ஒண்ணுக்கு 2 இன்டர்வியூ ஆயிடுச்சு. இனிமே எந்த கேள்வி பதில் சொல்ல மாட்டேன். இது பாருங்க அப்பாயின்மெண்ட் ஆர்டர். தெரியுதா? நான் எங்க வேலை செய்யமா சொல்லுங்க, கேள்வி கேட்காதீங்க. டு யூ அண்டர்ஸ்டாண்ட் இங்கிலீஷ்? உங்க கிட்ட என்ன சவுண்ட் ஜாஸ்தியா கொடுக்குறியா? ஒரு வேலையை செய்ய தெரியாம நீங்க வருவீங்க. உங்களுக்கு வேலையை நாங்க கத்து கொடுப்போம். கத்துக்கிட்டு வெளியில போய் எங்க மேலேயே ஏறி மிதிப்பீங்க. உங்களுக்கு வேலை கத்து கொடுக்கறதுக்காக இந்த ஃபேக்டரியில ஸ்பெஷலா எங்களுக்கு சம்பளம் தர்றாங்களா ஐயா? உள்ள சம்பளத்தையே ஒழுங்கா தர மாட்டேங்கிறானுங்க. வந்துட்டானுங்க ஐயா இவனுக்கு வேலைக்கு. கொல்லண்டன பத்தி யார்? எவ்வளவு பெரிய மெக்கானிக்கல் பெருசு. இது எவ்வளவு பெரிய ஒர்க் ஷாப்? உலகத்திலேயே பெருசு. என் கையில எத்தனை பேர் வேலை செய்யறாங்க? 5000 பேர் வேலை செய்யறாங்க. என்ன கண்டா இந்த ஒர்க் ஷாப் அதுங்கும். சொல்லடா என்ன உங்க அம்மாவா? என்னடா ஏன் பயப்படுற? உங்களை பத்தி நான் அப்புறம் பேசிக்கிறேன். அதுக்கு முன்னாடி இவரை பத்தி நான் உங்ககிட்ட சொல்றேன். ஏற்கனவே இவர் பாம்பேல ஒரு பெரிய மெக்கானிக். அதை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. எந்த வேலையும் தெரியாம செய்யாம இந்த ஃபேக்டரியில சம்பளம் வாங்குற ஒரே ஒரு ஆள் இவர் தான். ஒரு நாள் முன்னாடி தான் எங்க அப்பா செத்து போனாரு. அந்த ஒரே ஒரு புண்ணியத்துலதான் இவர் இங்க வேலை செய்யறாரு. இல்லன்னா இவர் இனிமே நான் பாத்துக்கிறேன். நீங்க போங்க. ஓகே. பேர் என்ன? எவ்வளவு படிச்சிருக்க? வேலை செய்ய தெரியாத அளவுக்கு படிச்சிருக்க. ஒழுங்கா வேலை செய்வியா? ஏப்பா நொந்து போயிருக்கிற இந்த நேரத்துல வந்து வம்பு பண்ற? உழைச்சு சாப்பிடணும். அடிக்கடி படிச்ச பாப்பா இல்லையா? கொடுக்க முடியாது. இது நான் வேலைக்கு வாங்க போறேமா? அதான் கொடுக்க முடியாது. வாணிக்கு அதிகமா வாக்கிங் செய்யலாம். அந்த மாதிரி வயசானதுக்கு அப்புறம் வாக்கிங் செய்யலாம் வச்சுக்கலாம். இப்ப கொடு. இப்ப நான் கொடுக்கணும்னா நீ சின்னவனாய் காட்டு. சின்னவனா எப்படியா? என்ன மாதிரி இவ்வளவு சைஸுக்கு ஆயிட்டா கொடுத்துருவேனே. ஆவு பார்க்கலாம். இங்க வா, இங்க வா, இங்க வா, இங்க வா, இங்க வா, இங்க வா, இங்க வாடா. கோல்
இந்த வச்சுக்கோ. சமத்து, உன் பேர் என்னப்பா? சொல்லு. தெரியலப்பா. குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங். என்ன ஏங்க இங்க வர சொன்னீங்க? என் மனசுல இருக்கிறத உங்ககிட்ட சொல்ல. உங்க மனசுல அப்படி என்னங்க இருக்கு? சந்தோஷம், இனிமை, சுகமான இன்பம். எங்க நேத்து நல்லா தாங்க இருந்தீங்க. இப்போ நான் நல்லா தானே இருக்கேன். இப்ப எங்க எங்கயோ பாக்குறீங்க, என்னமோ பேசுறீங்க. உங்களுக்கு நான் நினைக்கிறது, சொல்ல வர்றது எதுவுமே புரியல? இல்லைங்க, நான் கொஞ்சம் தத்திங்க. எனக்கு எப்பவுமே கொஞ்சம் விளக்கமா சொன்னதாங்க புரியும். அப்படின்னு நான் நேரடியாவே சொல்றேன். ஐ லவ் யூ. கிருஷ்ணா, என்னங்க அது? ஏன் ஓடுறீங்க? எனக்கு தலையெல்லாம் சுத்துதுங்க. அது முன்ன பின்ன நான் எந்த பொண்ணையும் பார்த்து ஐ லவ் யூ சொன்னது இல்லைங்க. என்னையும் எந்த பொண்ணு இந்த மாதிரி தண்ணி எடுத்து கூப்பிட்டு ஐ லவ் யூ சொன்னது இல்லைங்க. அப்போ நான் மட்டும் 10 பேர்கிட்ட ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு 11வது ஆளா உங்ககிட்ட வந்து ஐ லவ் யூன்னு சொல்றேன்னா? அப்படி இல்லைங்க. இது பாருங்க, உங்களுக்கு பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லுங்க. என்ன இப்படி சொல்றீங்க? சொல்லுங்க, வாங்க. உங்களை ரொம்ப பிடிச்சிருக்குங்க. அப்ப ஐ லவ் யூ சொல்லுங்க. அதாங்க, அதான் பயமா இருக்குங்க. இல்லங்க, நீங்க மனசு வந்துடாதீங்க. இங்க பாருங்க, நீங்க ஒண்ணு பண்ணுங்க. நீங்க அப்பாவை கூட்டிட்டு எங்க அம்மா கிட்ட வந்து அவங்க சம்மந்தம் வாங்கிடுங்க. அதுக்கப்புறம் ஐ லவ் யூ சொல்றேன். என்ன எனக்கு ஒரு சந்தேகம். ஆரம்பிச்சிட்டியா? தலையில முளைச்சா தலைமுடின்னு சொல்றாங்க, கையில முளைச்சா கை முடின்னு சொல்றாங்க, கால்ல முளைச்சா கால் முடின்னு சொல்றாங்க, நெஞ்சில முளைச்சா. சரி, அடுத்து நீ என்ன கேட்க போறங்கிறது எனக்கு தெரியும். கேட்ட மகனை அசிங்கமா பேசி போடுவேன். அதுல என்ன, முகத்துல முளைச்சா முக முடின்னு தானே சொல்லணும். ஏன் தாட்டிக்கிறாங்க? உன்னை இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்லி யாரா சொல்லி கொடுக்குறா? என் மூளை என்ன? மூளை என்ன முதுகுலயே வச்சிருக்க? யாரடி இல்ல யாரு டாடா பிச்சு போடுவேன், கால வச்சு போடுவேன். ஏண்டி உனக்கு என்ன தைரியம் இருந்தா என்ற காட்டுக்குள்ள பட்டி போட்டு ஆடுனாப்ப? பட்டி போட்டு ஆடு இல்லையே, குட்டி போட்டு ஆடல மேய்ச்சிட்டு இருக்குது. ஏலே, இந்த எகத்தாளம் எல்லாம் என்ற கிட்ட வச்சுக்காத, பல்லெல்லாம் ஏகி போயிடும். பல்ல பத்தி மட்டும் நீ பேசாத. என்னமோ பெருசா நல்ல பல்லு வச்சிருக்கிற மாதிரி. என்ற மாதிரி ஒரு நாள் சிரிக்க முடியுமாத்தா? எங்க நீ சிரி? ஏண்டா எம்பட செருப்பு கண்ணா? ஐயோ காட்டடி பல்லு. ஆத்தா, குழந்தை பயப்படுது, வாய மூடாத்தா. உன்னால மூடவும் முடியாது. சத்தியமா இனிமே உன்னை நான் சிரிக்க சொல்லவே மாட்டாத்தா. ஏன் ஆத்தா பல்லு அப்படி இருக்கு? என்னமா ஆத்தா பல்ல நான் அப்படி பண்ண மாதிரி என்கிட்ட கேள்வி கேக்குற? வாய வச்சுட்டு சும்மா இருந்தா தானே. தீபாவளி நாள் அதுமா போய் அவங்ககிட்ட எகத்தாளம் பேசிருக்கு. பட்டாசரத்து கொளுத்தி அவன் ஆத்தா வாயில போட்டா. அன்னைக்கு செதறன பல்லு தான் இது. இருங்கடா, இந்த வருஷம் பட்டாசு கொளுத்தி 1.5 வாயில போடு. அப்ப என் வாயில வேண்டாம் பாரு, இவன் வாயில போடு. ஐயோ இருங்கடா, அடியன் கோட காலத்திருக்கு. ஆளாளுக்கு எப்படி காட்ட சொந்தம் கொண்டாடுறீங்களா? சொந்தம் கொண்டாடுறதுக்கு நான் மர்மம் பாரு என்றா சொல்றா. இது வேறயா? அந்த ஆடு மேய்க்கிற புள்ள உனக்கு மருமகளா வர போகுதா? ஏன்டா இந்த கத்துற? எனக்கு மருமகன் என்ன சொல்ற? அடியே, நான் மட்டும் உனக்கு மாமியார வாச்சன்னா அந்த வெடுக்கு நாட்டை இடுப்ப நம்ம கழட்டி ஒட்டியானம் பண்ணி போட்டுக்குவேன். சாக்குறத கேட்டுச்சா? உன் இடுப்பெலும்பு ஒடிச்சு ஒட்டியானமா பண்ணி போட்டுக்குமா? ஏய், நான் மட்டும் உனக்கு மருமகளா வாச்சேன், உன் முதுகெலும்ப பொலன்னு உதுத்து நூல்ல கோத்து மாலையா போட்டுக்குவேன். ஜாக்கிரதை. ஐயோ என்ன பயமா இருக்கு. என்ன பண்றது? 2 எலும்பு கூடுக்கு மத்தியில வந்து மாட்டிட்டோம்டா. என்றா முணுமுணுக்குறா? ஓ முதுகெலும்பு நூல்ல கோர்த்து மாலையா போட்டுக்குமா? அப்படியா சொல்ற? அடியே, கண்ணா பின்னான்னு அலையிற கண்ணாமணி 2ஐயும் தோண்டி கையில கொடுத்து போடுவேன். ஆமா, எம்பட கண்ணு நீ நோண்டியா இல்ல உம்பட கண்ணு நான் நோண்டு? நானு நடக்கிறது நடந்த கடைசியில பாத்துக்கலாம். பயந்துகிட்டு ஓடிட்டா பாத்தியா?
ஆத்தா பையனை கூட்டிட்டு போய் வேப்பல் அடிக்கணும் போல் இருக்குது. நீ சிரிக்காத ஆத்தா. நாங்க போறதுக்கு அப்புறம் உங்களோட காட்டுக்குள்ள உட்கார்ந்து சரி, நின்னுட்டு சரி, சிரிவா சரின்னு சரி. பத்து செகண்ட் கூட பாடலாம் போல் இருக்கேன். ராகத்தை ஆலாபனை செஞ்சு துரகுணா இட்டுவண்டி சேவா பாடி முடிக்கிற வரைக்கும் என் முகத்துல ஒரு சேட்டை இருக்காது. எப்படி? அதுக்காக என் தலையில ஒரு எலுமிச்சம்பழத்தை வச்சுக்கிட்டு தினமும் அபியாசம் பண்ணுவேன். நான் பாடி முடிக்கிற வரைக்கும் அந்த எலுமிச்சம்பழம் கீழே விழாது. ஆனா நீ நடந்தா சேட்டை, பேசினா சேட்டை, எப்ப பார்த்தாலும் குரங்கு சேட்டையும் கோணங்கித்தனமும் பண்ணிக்கிட்டு ஒரு பெரிய சங்கீத பரம்பரையோட பேரையே நாசம் பண்ணிட்டு இருக்கிறியே, வெக்கமா இல்ல உனக்கு? ரொம்ப வெக்கமா இருக்கு. கருத்த குழலோடு நிறத்த மயில் சிறகிருத்தி அமைத்த திறத்திலே காண மயிலாட மோன குயில் பாட நீல நதியோடும் வனத்திலே குழல் முதல் எழிலிசை குழைய வரும் இசையின் குழலோடு மிளிரிளங்கரத்திலே கதிரும் அதியும் என நயன விழிகள் இரு நளினமான சலனத்திலே காளிங்க சிரத்திலே கதித்த பதத்திலே என் மனத்தை இருத்தி கனவின் அனவினோடு பிறவி பிறவி தொழும் கனிந்துருக வரம் தருக பர கருணை வாழ்வடியும் மூகம் நினைந்து நீ நின்றேன் உள்ளம் பரவசம் மிகவாகுதே கண்ணா. பார்த்தாச்சுல்ல, போய் அப்பா கிட்ட சொல்லு போ. ரொம்ப கிட்ட வந்து மூச்சு விடாத, பேலன்ஸ்ல வச்சிருக்கேன். அதனால சொல்ல பேலன்ஸ். இங்க என்ன படுத்துக்கிட்டு இருக்கீங்க? சாமியும் சாஞ்சு போச்சு, நம்ம ஊர் கவுண்டரையும் சாச்சிட்டானுங்க. அந்த கவுண்டரி எப்ப நிமிர்வாரு யோசனை பண்ணிட்டு இருக்கேன்டா. என்று அது கையில தேங்காய் பழம் தட்டு ஏதாவது காதுகுத்துக்கு போறியா? இல்லண்ணே, நீங்க இந்த தொழில விட்டீங்கல்ல, அதனால அந்த பதவியை நான் ஏத்துக்கலாம்னு. நான் பாத்துக்கிட்டு இருந்தது மந்திரி பதவி, அதை நான் விட்டுட்டு போறேன். அதுக்கு பதிலா நீ ஏத்துக்க. டேய், எனக்கு சூடு சொரணை இருக்குடா, அதனாலதான் இந்த ஊர் அயோக்கிய துணியை துவைக்க. உனக்கு தான் சுத்தமா அது இல்லையே. ஆமா, உன்னை நம்பி எவன்டா துணி போட்டா? இவர் தானே? இவரா? ஓ, இவரா? ஆமா, நீங்க முதல்ல பதவி ஏத்த உடனே இவர் அயல் நாட்டு அதிபர் செலவிய இவர்கிட்ட கொடுத்து இவரு சோதனை பண்றாரு. டேய், இவனே ஒரு இத்து போனவன், இவன் போட்டிருந்தது ஒரு இத்து போன பனியன். இவங்கிட்ட சலவைக்கு எடுத்த நீயும் ஒரு இத்து போனவன். ஒட்டு மொத்தமா குளத்துக்குள்ள இறங்கி குளத்தை கெடுத்துறாதீங்கடா. ஐயோ, அப்படிலாம் செய்ய மாட்டோம்னே. அப்ப அந்த ஆசீர்வாதம். ஏய், ரொம்ப வெறுப்பேத்தாத. சாமி சிலைன்னு கூட பார்க்க மாட்டேன், எடுத்து மண்டை மேல அடிச்சு போடுவேன். சரி, இந்த வெத்தலை வாக்காத எடுத்துக்கோங்க. வெத்தலை பாக்க நான் எடுத்துக்கிட்டா தேங்காய் பழத்தை வெளியே எடுத்துட்டு போய் வித்தரலாம்னா என்ன ஓமண்ண? போடா எடுத்துக்கங்க. போடா. ஐயோ, வைக்கிற எத்தனை நாளைக்கு இந்த கௌரவம் பாக்குறேன். என்னன்னு நீங்க ஒரு தொழிலாளிக்கு தொழிலாளி ஒரு ஆதரவு தருவது இல்லையா? எது? அதாவது ஒத்துழைப்பு. ஒத்துழைப்பு. ஹாய், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுடா. சாரிடா ஸ்ரீதர், நானும் டிக்கியும் டபுள்ஸ் வந்துகிட்டு இருந்தோம். திடீர்னு டிராபிக் போலீஸ் மடக்கிட்டாரு. ஏன்னு கேட்டாக்க ஏன் ட்ரிபிள்ஸ் வரீங்கன்னு கேக்குறாரு. ஐயோ, நாங்க ட்ரிபிள்ஸ் வரல, இவன் ஒரு ஆள் தான், நாங்க டபுள்ஸ் தான் வந்தோம்னு சொல்லி புரிய வைக்கிறதுக்குள்ள போதும் ஆயிடுச்சுடா. இவன் ஏன் ஃபைனான்ஸ் கம்பெனில பணம் போட்ட மாதிரி இருக்கான்? என்னடா ஆச்சு? நான் அந்த பொண்ணை பார்த்தேன்டா. ட்ரெயின் போனா? வெரி குட். என்னடா சொன்னா? உன்னை ஞாபகம் வச்சிருந்தாளா? லவ் மேட்டர் சொல்லிட்டியா? டேய், ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. எப்படா கல்யாணம்? அந்த பொண்ணுக்கு என் ஞாபகமே இல்லடா. அவளுக்கு கல்யாணம் கூட ஆயிடுச்சு. நான் தான் அன்னைக்கே சொன்னல, இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாதுன்னு. டேய் உட்ரா, இது வெறும் ரயில் ஸ்நேகம்டா. இது இப்படிதான்டா இருக்கும். ஆனா கவலைப்படாதடா, நாளைக்கே நம்ம ஃபைனல் மேட்ச்ல ஜெயிச்சிட்டோம்னு வச்சுக்கோ, இவன் போட்டோ டிவிலையும் பேப்பர்லயும் வரும்டா. அப்ப எல்லா பொண்ணுங்களும் கியூல வந்து நிப்பாளுங்கடா. சரி, அதை விடுங்க. நாளைக்கு நடக்க போற மேட்ச்ல நம்ம டீம் தான் கண்டிப்பா ஜெயிக்கணும். அதுக்கு ஒரு ஐடியா இருக்கு. இவனைத்தான் கோல் கீப்பரா போடணும். ஏண்டா? ஏன்னா இவன் சைஸை தாண்டி பால் கோல் போஸ்ட்குள்ள போக முடியாதுல்ல. ஏய், ரொம்பவே இன்சல்ட் பண்றடா. சரிப்பா, நான் கிண்டல் பண்ணல. ஏன்டா அறிவு கட்டவனே, இன்னைக்கு ஃபுல் டே ஃபுட்பாலை வச்சு பிராக்டிஸ் பண்ணல. நீ பாட்டுக்கு ஃபுட்பாலை கிரவுண்ட்லயே விட்டு வந்துட்ட. ஆமாண்டா. இப்போ நான் தான் அதை எடுத்துட்டு வந்தேன். டேய் குடுறா ப்ளீஸ் டா. குடுக்குறேன்.
இந்தா. டேய் என்னடா இது ஃபுட்பால் இவ்வளவு சின்னதாயிடுச்சு? இவன் விளையாண்டது பிறகு எப்படிடா இருக்கும்? ஐயோ அதான பாக்க. வாட் நான்சன் இடியட். போயா தம்பி நீங்க யாரு? யோ எடுத்து வைங்கயா. எடுத்து வையா. தம்பி நீங்க யாரு தம்பி? புரியலையே. போயா. யோ எடுத்து வைங்கயா. நீங்க எந்த ஊர் தானே? நான் யாரு என்னன்னு யாரும் கேட்க கூடாது தெரியுமா? கமானியா குயிக்கியா. தம்பி நீங்க யாருன்னு எனக்கு மட்டும் சொல்லுங்களேன். ஐயோ ஊர் எதுவும் சாஸ்தியா? இந்த கடி கடிக்குது. இங்க பாருங்க என்னை அடிக்கடி தொந்தரவு பண்ண கூடாது. நான் படிச்சவன் ஜாக்கிரதை. சரியான நேரத்துல வந்தார். இப்ப பாருங்க கேப்பாரு கேள்வி. எந்தரா தேங்க்ஸ். காரணம் நீ நான் யார் என்ற கேள்விக்கு காலம் பள்ளி சொல்லும். ஆமா பெரிய கட்டபொம்மன் பரம்பரை காலம் பதில் சொல்லு. மரியாதையா யாருன்னு சொல்றா? மனிதன். அப்ப பின்னால் நிக்கிறதெல்லாம் என்ன பண்ணீங்களா? நோ எனக்கு தெரியாது. ஐ நோ நீ யாருன்னு இப்ப சொல்லியே தீரணும். நான் யாருன்னு போக போக தெரிஞ்சுக்கிறீங்க. போக போக நீ போறதாண்டா தெரியும். அப்புறம் வேற என்னையா தெரியும்? டேய் கொம்பு முளைச்ச தலையா. டேய் சிகப்பு கல்லல்ல நிறுவத்து போட மாட்டா எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா? டேய் யாரா நீ? கையெடுங்க. நீங்க யாரு? நான் பால்காரன். நான் தபால்காரன். நான் மில்க் மேன். நான் போஸ்ட்மேன். நோ மேன். எஸ் மேன். யூ போ மேன். கோ மேன். ஐ போ மேன். தேங்க்ஸ் மேன். நல்லா இருங்கடா. ஆளுக்கு 200 வாங்கி தரேன். இருங்கடா. ராஜா ஐனா கொஞ்சம் கை கொடு. கை கொடு கொஞ்சம். எதை கட்டி இழுக்கிறீங்க இப்படி? பார்த்தா தெரியல. ஏங்க வீட்டை கட்டி ஏங்க இழுக்கிறீங்க? என் வீடு நான் எழுதுறேன். கை கொடு. கை கொடு. கடி தாளம் இல்லப்பா. இங்க பாத்தியா குட்டிய நவுத்த முடியுமா? எப்படி கயிறு போட்டு கட்டுவேன்? அதான் வீட்டை கட்டி தேரடி வரைக்கும் இழுத்து முடியலான்னு பாக்குறேன். எப்படி ஐடியா? டேய் தம்பி, அந்த ஆளுதான் கண்ணா பின்னான்னு குடிச்சிட்டு இழுக்கிறான்னு நீ ஏன்டா சேர்ந்து இழுக்கிற? கூட இழுக்கலன்னா போட்டு அடிப்பாரு. அவரு எங்க அப்பாரு. ஏன் இப்படி குடிக்கிறீங்க? எம்ஜிஆர் பூட்டாரம்மா, அதான் குடிக்கிறேன். அதுக்கு முன்னாடி குடிச்சது இல்லையா? காமராஜ் பூட்டாரன்னு அப்ப குடிச்சுக்கிட்டு இருந்தேன். டேய் இழுங்கடா. மேனேஜருக்கு என்ன பிடிச்சிருக்கா? உன்னை பிடிச்சிருக்கோ இல்லையோ உன் பாட்டு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. அப்ப வேலை கிடைச்சிடுவாங்க. இன்டர்வியூக்கு அப்புறம் தானே தெரியும். அதுக்கு தானே வர சொல்லியிருக்காங்க. கண்ணா கணபதி ரகுபதி நீ படிச்ச முட்டாளா இல்ல படிக்காத மேதையா? ஏன் அப்படி கேக்குற? மேனேஜர் எந்த கேள்வி கேட்டால் டாட்டான்னு பதில் சொல்லணும். பயந்த புத்திசாலியை விட தைரியமுள்ள முட்டாள் தான் இவங்களுக்கு தேவை. வா. உன் பேர் என்னப்பா? சார் ஐ எம் ரகுபதி சன் ஆஃப் கஜபதி சன் ஆஃப் வளையாபதி சார். எங்க கிராமத்து பள்ளிக்கூடத்துல நான் தான் சார் எக்கச்சக்கமா மாசம் வாங்கினவன். எங்க ஊர்லயே நானும் என் தாத்தா சார் நிறைய படிச்சவங்க. என் தாத்தா எங்க ஊர்ல ரொம்ப 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 பெரிய ஆளு சார். நான் பட்டணத்துக்கு வரதுக்கு முன்னால என் தாத்தா 3 விஷயம் சொல்லி அமைச்சிருக்காங்க. கடமை கண்ணியம் கட்டுப்பாடா. பூட்டு உடைச்ச மாதிரி உடைச்சிருவேன். என்னப்பா 3 விஷயம்? இன்னொருத்தருடைய பொண்ணு மேலேயும் சொத்து மேலேயும் கண்ணு வைக்காத. உப்பிட்டவனை உயிரிழவரை நினை. அநியாயத்துக்கு அடிப்படையாதே. அடிச்சு தூள் பண்ணு. அப்போதான் நீ டக்கரா இருப்ப அப்படின்னு சொன்னாங்க சார். எங்க தாத்தா சொன்னது கரெக்ட் தானே சார்? ரொம்ப ரொம்ப கரெக்ட். பட்டணத்துக்கு வேலை தேடி வந்திருக்கே, உனக்கு இங்கிலீஷ் பேச வருமா? கிராமத்துல இருந்து இப்பதான் பட்டணத்துக்கு வந்திருக்கான். இவனுக்கு எப்படி சார் இங்கிலீஷ் தெரியும்? Shut up. I can talk English, I can walk English, I can laugh English, you bloody fellow. Vayapuri in Tamil becomes Vaipuri in English and Belpuri in Hindi. Sir, English is a very funny language, sir. But fine and rhythmic language also. You know how? English is the passion of the nation. In such condition and consideration, the conjunction become injunction and injunction become irritations. Frustrations and temptations are common for all nations because condition become contradictions and prediction become premonitions. That's why fiction results in collusion, diffusion, destruction, demolition, demonstration, declaration, degeneration, deprivation, deliberation and decoction. Okay. Enough. Now general knowledge, cricket. In the year 1929, when India was playing against Australia in Melbourne, Vijay Merchant and Vijay Hazare were at the crease. Vijay Merchant told Vijay Hazare, look Vijay Hazare, this is a very prestigious match. Consider the match for a considerable time. So considering the consideration that Vijay Merchant gave Vijay Hazare told Vijay Merchant, ultimately they must take a run. When they were striking the ball on the left side, sir, the consideration came on the right side with the ultimatum. Ultimately Vijay Hazare went to Vijay Merchant and said, I am considering your consideration, whatever may be the declaration. Okay. No Russian language, sir. The Koislavsky, the Maslavsky, Salaslavsky, the Samalaslavsky. Oh, come on, Willie, please stop it. Okay, sir. இப்போ என்னுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் டிஸ்ட்ரக்ஷன் எல்லாம் உங்க டிசிஷன்ல இருக்கு சார். டிசிஷன் எடுத்தாச்சு. You are appointed. Thank you, sir. நாளை காலையில வேலைக்கு வரலாம். Oh, I am honored, sir. ஜெய். பையனை வேலைக்கு சேர்த்து ரொம்ப தேங்க்ஸ் சார். டுமாரோ காலையில கம்மிங் சார். போட்டோ சார். டிக் டிக் சார். யுவர் ஹோட்டல் பாட்டம் டு மேலே சார். பாட்டம் டு கீழே சார்.
நம்ம இங்கிலீஷ் எப்படி சார் இருக்கு? Will you please get out? ரகுபதி அம்மணி என்னது? குலதெய்வ திருவிழாக்கு கூப்பிடுறதுக்காக மாமா வீட்டுக்கு வரேன்னு சொன்னாரு. அவர் அசத்துறதுக்காக தான் இவ்ளோ அழகா கோலம் போடுறேன். அலங்கோலமாட்டு இருக்குது. பியூட்டிஃபுல், வண்டர்ஃபுல், மார்வலஸ். கையடா, உன் சைக்கிள் தட்டிக்கடா. நான் வட இந்தியாவிலையும் பார்த்திருக்கேன், தென்னிந்தியாவிலையும் பார்த்திருக்கேன். இந்த மாதிரி ரங்கோலியை பார்த்ததே இல்ல. இது ரங்கோலியா? என்ன ரங்கோலி நாட்டுக்கோழின்னு இருக்க? இது என்ன மாதிரி படிச்சவங்களுக்கும் கலைக்கண்ணோட பாக்குறவங்க தான் தெரியும். உங்ககிட்ட இருக்கிறது கலைக்கண்ணா? எங்க கொஞ்சம் காட்டுங்க. அம்மா அதை கொஞ்சம் கொண்டாங்க. என்னங்க இப்படி பண்ணிட்டீங்க? நானும் வட ஆப்பிரிக்காவிலையும் பார்த்திருக்கேன், தென்னாப்பிரிக்காவிலையும் பார்த்திருக்கேன். ஆனா இந்த மாதிரி ஒரு கலர் காண்டாமிருகத்தை பார்த்ததே இல்லடா. ஐயோ, ஒண்ணுமே தெரியலையே. யோ சும்மா இருங்கயா, என் மாமா வராரு. ஐயா வாங்க. ஐயா யார் வருது? டேய் ராஜ்குமார் வர்றாரு. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம். என்னது? நான் பால்காரனுங்க, இவன் தபால்காரனுங்க. வந்து பாவ கண்ணு தெரியாது போல இருக்கு. அம்மணி கோலம் போட்டுட்டு இருந்தது, டப்பாக்குள்ள விழுந்தாங்க. கோலமா? மாமா இங்க எப்படி இருக்கு கோலமா? இந்த மாதிரி கோலம் போட்டு என் மனசு கஷ்டப்படுத்திடாத. நெருப்புற நேரத்தில் அடிக்க. ஓகே, எங்க போறீங்க? மேல கலை பொருள் எல்லாம் மாட்டி இருக்குது. அம்மா அதை எடுத்துட்டு வந்துடுறேன். அண்ணா வேண்டாண்ணே, போகும்போது ஆபசகுணமா பேசாதே. சரி பார்த்து போயிட்டு வாங்க. தேங்க்யூவா, இது ஒண்ணும் குறைச்சல் இல்ல. அண்ணா உயிர்ப்புடா நீங்களா கொடுப்பீங்க? இதுல வேற தாய் குளத்தை பார்த்தா உடனே மனசுறீங்க. பாத்துனே. சாரி. ஓ leg. சாரி, நான் தொப்பெல்லாம் நனைஞ்சு போச்சு இல்லைங்க. உங்க மேல தண்ணி அடிச்சா காஞ்சிடும். பெயிண்டிங் காயறது கஷ்டம், கலைப்பொருள்லாம் எவ்வளவு கஷ்டம்னு எனக்கு தான் தெரியும். நானும் ஆர்டிஸ்டா இருக்கிறதுனால. ஆர்டிஸ்டா? பெயிண்டிங், ஸ்கல்ப்சர்ஸ்? சிச்சி அதெல்லாம் இல்லைங்க, ட்ராமா. ரியலி உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. நெக்ஸ்ட் மந்த் பெங்களூர்ல எக்ஸிபிஷன் இருக்கு. அங்க வந்து வாங்கி சொல்றீங்களா? நோ நோ, இதே பெயிண்டிங்ஸ் தான் வைக்க போறேன். நல்ல வேளை கொஞ்சமாவது காப்பாத்திட்டீங்க. நான் தேங்க்ஸ் சொல்லணும். நான் உன்னை கேட்டா தப்பா நினைச்சு மாட்டேங்களே. ஏ, உங்க பேர் என்னங்க? ஷாலினி, ஷாலினி சிவராமன். இந்த சிவராமன்றது அப்பா. அப்பா. உங்க பேரு? சுப்பிரமணிய ராஜு. ராஜுனா? அப்பா இல்ல, எனக்கு அப்பா அம்மாவே கிடையாது. அனாதை. எக்ஸ்கியூஸ் மீ. ஓ, வாழ்வுதான். டேய் ஐயா, என்னங்க இது? வாட்டர் பேக்கா? விசிட்டிங் கார்டு ஈரமாயிடுச்சு. பரவாயில்ல, கொடுங்க, காய வச்சு பச்சுக்கிறேன். ராஜு டைம் ஆச்சு, பாப்பா. நான் வரட்டுங்களா? அப்புறம் ராஜு, 1 செகண்ட் ப்ளீஸ். இது கிஃப்ட், பிரசன்டேஷன், டோக்கன் ஆஃப் லவ், எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க. இது பெயிண்டிங். என்னங்க இது? அரசியல பெயிண்டிங். அரிசிலையா? ஓ, இதுல பாக்கணுமா? ஆஹா, அரிசியில ஆர்ட். தாஜ்மஹாலே கலை அரிசிங்க. வண்டி கிளம்பு நேரம் ஆயிடுச்சு, இங்கே இருக்க போறியா? வா சீக்கிரம் வரட்டுங்களா? இந்த பூத கண்ணாடி எனக்கு தானே? தேங்க்யூங்க. பாருங்க, எதையும் எதிர்பாராம செய்யறதுதான் உண்மையான உதவி. அதை நீங்க செஞ்சிட்டீங்க. ஆனா அவருடைய கடமை இன்னும் முடியலையே. அதான் உள்ள கூப்பிடாரு, போய் பாருங்க. போங்க.
வணக்கம். வணக்கம். என் பேரு கிருஷ்ணன். நீங்க என்ன சொல்ல போறீங்க எனக்கு தெரியும். உங்களை காப்பாத்துறதுக்காக நன்றி சொல்ல போறீங்க. வெல்கம் வெல்கம். டேக் கேர். இருப்பா என்ன அவசரம்? சார் என்கிட்ட ஒரு லெட்டர் இருக்கு. அது கொண்டு போய் ஒரு ஃபேக்டரி முதலாளிகிட்ட கொடுத்து வேலை வாங்கணும். உங்க வேலையில நம்ம வேலை டிலே ஆயிடுச்சு. நான் வரேன். இரு என்ன லெட்டர்? எந்த ஃபேக்டரிக்கு? யார் எழுதினது? ரொம்ப தேவையா உங்களுக்கு? இதான். உட்காரு. உட்காரு. இருப்பா, நீ வர வேண்டிய இடத்துக்கு தான் வந்திருக்கிற. இது ஹாஸ்பிட்டலுக்கா? போயாயோ? ஐயா, நான் ஆஸ்பத்திரியை சொல்லலப்பா, இந்த கம்பெனியை பத்தி சொன்னேன். இந்த கம்பெனி உங்களுக்கு தெரியுமா? யாசா தெரியும்? யாசா தெரியும் எங்க? ஆமா, இதுக்கு முன்னாடி நீ எங்க வேலை செஞ்ச? பாம்பேல. பாம்பேல எங்க? திருவள்ளூர் நகர். பாம்பே தெரியுமா உங்களுக்கு? பாம்பேல எந்த கம்பெனில வேலை செஞ்ச? ராமோஜிராவ், அருண்ஜிராவ், சிவாஜிராவ், ஜீராபாய் கம்பெனி லிமிடெட்ல. இத்தனை பேரா? எத்தனை பேர் வைக்க முடியா? அங்க என்னவா வேலை செஞ்ச? கடலை வித்துட்டு இருந்தேன். என்னவா வேலை செஞ்சேன்னு சொல்லு. மெக்கானிக்கா சார். உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? என்ன பார்த்த கல்யாணம் மாதிரி தெரியும் சார்? பார்த்தா தெரியாதுப்பா, சொன்னா தான் தெரியும். தெரியாது சார். நீங்க ஆகல. அப்ப உனக்கு குழந்தைங்க கிடையாது? சார் ரொம்ப படுத்திருக்க சார். உங்களை காப்பாத்ததே தப்பு. அங்கேயே அடி 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 அடிச்சு சாவடிச்சுக்கணும். இருப்பா நான் விஷயத்துக்கு வரேன். உனக்கு வேலை கிடைச்சாச்சு. எப்படி சார்? நாளைக்கு காலையில 10 மணிக்கு இந்த இடத்துல போய் பாரு. உனக்கு வேலை கிடைச்சா மாதிரி. அவ வர மாட்ட. வர்றா. எங்க வரா? வர்றா. ரூட் கிளியரா இருக்கு. ஸ்டேரிங் பிடிச்சு ஜாக்கிரதையா ஓட்டு. நாங்க போறோம். அவ சதா காலமா உன்னையே சுத்தி சுத்தி வரா மாதிரி ஒரு நல்ல மருந்தா கொடுத்துரு. ஓகே வாடா. மருந்தா? என்ன மருந்து? அமிர்தாஞ்சன். இந்த 20ஆம் நூற்றாண்டுல இப்படி ஒரு சந்தேகமா? டேய், அவ வாழ்நாள்ல உன்னை மறக்க முடியாத அளவுக்கு ஒரு முத்திரை அவ மேல பதிச்சிரு. பாடாடே, நாம 2 பேரும் இங்கே நின்னுட்டு இருந்தா அவளுக்கு கூச்சமா இருக்குல்ல? நாம எங்கடா நின்னுகிட்டு இருக்கோம்? நாம நடந்துகிட்டு தானே இருக்கோம். ஆமா ஆமா, நமக்கு என்ன சார் இனிமே யாதும் ஊரே யாவரும் கிளியும் வழி போக்கனா போயிட்டு இருக்கோம் இல்லீங்களா? நமக்கு அவனை பத்தியும் தெரியாது, அவளை பத்தியும் தெரியாது. நாம இப்ப பேசிட்டு இருக்கிறது சந்தனக்கட்ட வீரப்பனை பத்தி இல்லீங்களா? காவேரியில தண்ணி வருமா வராதாங்கிறத நம்ம பிரச்சனை. அவங்க என்ன சம்மந்தம் இல்லாம பேசிட்டு போறாங்க? என்ன பார்த்த மாதிரி தெரியலையே. நமக்கு தொந்தரவா இருக்க வேணான்னு அவனுங்களா பேசிட்டு போறானுங்க. என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் திரும்பி பாப்போமா? நாம வழி போக்கணுங்க இல்லையா? நாம எதுக்கு திரும்பி பார்க்கணும்? நாம ஒளிஞ்சிருந்து பாப்போம். எதுக்கு வர சொன்னீங்க? பாக்குறதுக்கு. பார்த்தாச்சுல, போட்டுமா? அதுக்குள்ள என்ன அவசரம்? சொல்றேன், போலாம். டேய், அவளை புடுறானா மரத்தை புடிச்சிட்டு மதுரை வீரன் சாமி மாதிரி நிக்கிறான் பாடுறா. இதுக்கு மேல எப்படிடா சொல்லி கொடுக்கறது? இவனுக்கெல்லாம் காதல் அவசியம் தானா? நீ ஏன்டா டென்ஷன் ஆவற? உட்காரு. எங்க ஆடுறான், பாடுறான், ஓடுறான். எங்க ஓடுறான்? இது ஓடி ஓடி ஒழிக்கணும், ஊருக்கெல்லாம் கொடுக்கணும். அவ்வளவு கடன் வாங்கி இருக்கிறேன். நான் விட்டுரு, புரியல. நம்மளோட 25,000 ரூபாய் தரானா இல்லையா? ஐயோ, 25,000 பட்டாணி. நம்ம 2 பேரும் பாய் பாய் பிரதர்ஸ். 6,000 ரூபாய் தான் வாங்கினேன். நாடகம் பிளாப் ஆகும்னு எங்களுக்கு தெரியுமா? 25 6,000. 6,000 ரூபாய் நீ சின்ன வயசுல வாங்குறான். அதுவும் கூட சேர்ந்து வளர்ந்து 25,000 ரூபாய் ஆறான். 1 வருஷத்துல இவ்வளவு போச்சாச்சா? ठीक है, 6,000 ரூபாய் இப்போ கொடுக்குறான். 19,000 அப்புறம் கொடுக்குறான். 19,000? அரே 19,000. ஓ, ஹிந்தி. இந்த 19 6 எல்லாமே பொறிகாலி. இப்போ என்னதான் கொடுக்குறான்? இப்ப என்னடா கொடுக்குறான்? டீ. சொல்லு. நாயர் சிங்கிள் டீ. வாணா 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 வாணா, உடம்புக்கு ஆகாது. இது மில்க் பாலாடு எல்லாம் போட்டு கலக்கி வானவா. பிஸ்கெட். மில்க் பிக்கி உடம்புக்கு நல்லது. வானவா. வேற என்னடா இது? ஊர்ல இருந்து கருவாடு வந்திருக்கு. கருவாடு ரொம்ப நல்லது. அச்சா கருவாடு பாய். மனம் குடம் நிறைந்தது. மோந்து பார். பிளேட்டோட வெஜிடபிள்ஸ் தூக்கி அடிக்கிறது. சாரி பாய்ஜான். என்ன சாரி? தலையில விழுந்திருந்தா கத்திரிக்காய் கஷ்டத்தை விட்டு வேற இடம் கிடைக்கலையா உங்களுக்கு? மேனா கட்டி சரியா போச்சு. வேற அப்படியா இருந்திருந்தா വലിയ ബഹളമായിരിക്കും. ഓ പോട്ടെ.
அவர் கையில வாட்ச் இல்ல. சூப்பர். Excuse me, which side is the cargo section? I don't know. I'm sorry. என்னது சாரி? இந்த ஒரு வார்த்தையை வச்சுக்கிட்டு எது வேணாலும் செய்வீங்க. மன்னிச்சிடுங்க. அழகான பொண்ணை பார்க்க வேண்டியது, இடிக்க வேண்டியது, அப்புறம் சமாளிக்க வேண்டியது. இப்ப புரிஞ்சு போச்சு. இந்த மாதிரி கேஸ் நம்ம எவ்வளவு பார்த்திருக்கோம். ஒரு அழகா ஸ்டைலா பர்சனாலிட்டி, அதுல பிளைல ஒரு ஆம்பளைய பார்க்க வேண்டியது, சண்டை கிழிக்க வேண்டியது, அதுக்கப்புறம் சாரி சாரி சொல்ல வேண்டியது, அதுக்கப்புறம் லவ் அலைய வேண்டியது. ஐயோ டாக்ஸி என்ன யாருன்னு நினைச்சேன்? இத பாருங்க, பொது இடத்துல போறவங்க வர்றவங்க வந்து எடுக்கிறவங்க அட்ரஸ் எல்லாம் நமக்கு தெரியாதுங்க. நான் ஒரு கம்பெனியோட மேனேஜிங் டைரக்டர், தெரிஞ்சுக்க. ஐயோ, நான் யார் மூஞ்சி பார்த்தேன்னு தெரியலையப்பா. இத பாருங்க, அது அப்படியே உண்மையா இருந்தா அங்க கமராட்டிங்க, பொறுக்கிங்க, பேமானிங்க, லுச்சா பச்சுக்கு தான் வேலை செய்வாங்க. இத பாருங்க, ஆம்பளைங்கன்னா சும்மா நெஞ்ச நிமித்திக்கிட்டு கையை ஆட்டிக்கிட்டு கம்பீரமா நடக்கணும். பொம்பளைங்கன்னா தலையை குனிஞ்சுக்கிட்டு அடக்கமா இருக்கணும். டாக்ஸி தாங்க முடியலையே. எங்க ஒக்கா மக்கா கொட்டினது கொட்டு சங்கனியா கொட்டணும். அப்பா மிஸ் கதை வேற போட்டுட்டாங்க. பரவாயில்ல, இப்படி போடுறா உள்ளே. அப்போ சுண்ணாம்பு சுண்ணாம்பு. சூப்பர் ஸ்டைல் நமக்கு வந்த. கண்டதை சொல்லுகிறேன், உங்கள் கதையை சொல்லுகிறேன். இதை காணவும் கண்டு நாணவும் எனக்கு காரணம் உண்டென்றால் அவமானம் உமக்கென்றோ. ஐம் சாரி. என் முன்னாடி சிகரெட் பிடிக்கிறேன் நீ. எதுக்கு இப்படி என்ன பாக்குறேன்னு புரியுதியா? என்னடா இவன் நம்மளையெல்லாம் சொல்றான், ஆனா இவன் மட்டும் ஒளிஞ்சு சிகரெட் பிடிக்கிறாரேன்னு பாக்குறியா? இன்னைய தேதிக்கு மெஸ் விஸ்வநாதன் வந்தா இந்த மேன்சன் பசங்க எல்லாம் சிகரெட்டை கீழே போட்டு காலால மிதிக்கிறாங்கடா. வாய் இமேஜ். நானே சிகரெட் பிடிச்சா அந்த பசங்க எல்லாம் என்ன மதிப்பானா? இல்ல பாத்துட்டா சிகரெட்டை தான் கீழே போட்டு மிதிப்பானா? ஒரு சிகரெட் பிடிச்சா ஆயுசுல 3 செகண்ட் நஷ்டம். என்ன பார்த்துட்டு சிகரெட்டை தூக்கி எரிஞ்சா நம்ம மேன்சன் பசங்களுக்கு ஆயுசுல 3 செகண்ட் லாபம். டேய், இதை யார்கிட்டையும் சொல்லிடாத. யார்கிட்டையும் சொல்லிடாதடா. ஏய் ப்ளீஸ் டா, யார்கிட்டையும் சொல்லிடாதடா கண்ணா. தேவையா மை டியர் மேன்ஷன் ஹவுஸ், உங்க எல்லாரையும் தான் கூப்பிடுறேன். எல்லாரும் வாங்க, சீக்கிரம் வாங்க. உங்க எல்லார்ட்டையும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். அதை நான் சொல்லல என் தலையை வெடிச்சிரும். சீக்கிரம். சொல்லியே தீரும். பெருசு உங்ககிட்ட குட் நைட்னு சொல்ல சொன்னார். சொன்னா நம்பணும். கள்ளு சாராயம் குடிக்கிறத நான் விட்டுட்டேன்டி. குண்டை போட்டு தாண்டட்டுமா? தபார் தாண்டிட்டேன்டி. பொது கூட்டத்துக்கு ஆள் சேர்த்தானுங்க. 3 கூட்டத்துக்கு 300 ரூபாய் கேட்டேன். 100 ரூபாய்க்கு 3 கூட்டம்னு பேரம் பேசினாங்க. வாங்கி வச்சிருக்கிறேன். குச்சனா இல்ல, நாளைக்கு வேலை உனக்கு சேல. குடிய விட்டுட்டேன்டி, என்ன நம்புடி. மாட்டானே, உன்னை நம்பி நம்பித்தான் மோசம் போயிட்டனே. என் கண்ணு, உன் புருஷன் பேர தமிழ்நாட்டு சாராய சரித்திரத்துல டாப்ல எழுத போறாண்டி. விட்ட ஒரே ஆள்னு
என் கண்ணு, என் ராஜாத்தி, என் முடியா. கல்லு பானை, கையெடு. என் காண்டி முடியாங்கறல. பானை, என் பால்குடம், பாயாசம், கையெடுயா. முடியா. தோப்பு கிளியே, முடியாங்கறல. கணவனே கண் கண்ட முடியா. தெய்வமே. விடுங்கறல. ராசாத்தி, முடியானா? சொன்னா கேட்கணும். இதானே முடியானா? வாழ்ந்தது. நம்மளுக்குள்ள பார், நாளைக்கு முதல் வேலையா உனக்கு சேலை. என்னடா பண்றீங்க இங்க? அம்மாவுக்கு காவல் இருக்கிறோம். அம்மாவுக்கு நாங்க சேலை வாங்கி தரோம். ரூபாய்க்கு 4 கூட்டம். நாங்க போறோம்யா.